ஆளுவதும் நீதான் வீரமகள் தலைவர்கள் புவி மகளு நீதான் எப்பொழுதும் ஆளுவது நீதான் வித்தை எப்பொழுதும் ஆளுவது நீதான் ஆளுவது நீ அல்லவோ எங்கள் அம்மை முத்தாரே ஆளுவது நீ அல்லவோ அம்மை முத்தாரே அடியாள் உனதுடைய பிறவிகரை வாடே அடியே நான் உனதுடைய பிறவிகளை வாடே சீரான புகழ்முத்து மாலை மாதாவி சீரான புகழ்முத்து மாலை மாதாவி சிந்தமிழ் கவிதான தந்தருள் வைதாயி வந்தருள் வாய்த்தாயே அம்மா பைரவியும் நீதான் மலைகாமலே சென்று வட்ட முந்தருவாய் அழுகாத வெள்ளதிலே நாவாளி செய்வாடே அழுகாத வெள்ளதிலே நாவாளி செய்வாடே நல்ல முத்தார் அம்மன் கதை பாடலுற்றோமே மாலையும் கதைகள் வாடே கதைகள் வாடே
இருட்டு நாடு அங்கே இருட்டு நாடு இருட்டுக்குள்ளே ஒரு ஓரமா இருட்டுக்குள்ளே ஒரு ஓரமா ஏற்று சொன்ன பூமி தோணே தீவுக்கு அப்பால் ஒன்றாம் கடல் உவர்கடல் காங்கு சம்புக்கரை தீவிலே கருப்பு கடல் இரண்டாம் கடல் முதிய கொஞ்ச தீவதிலே மூன்றாம் கடல் மோர்கடல் நதிய கொஞ்ச தீவதிலே நாலாம் கடல் தயிர் கடல் என் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வீட்டிற்கும் திருப்பால் கடல் ஐந்தாவது கடல் சரி இத்ததாவது நல்ல தண்ணீர் ஆறாவது கடல் அப்ப கடலுக்குள்ளே நல்ல தண்ணி இருக்கா இருந்திருக்க தம்பி அப்ப ஏன் போறவங்க நல்ல தண்ணி கொண்டு போறாங்கம்மா ஏன் போறாங்கன்னு போறவங்களதான் கேட்கணும் கேட்டுருவோம் இத்தனையும் சூழ்ந்திருக்கு ஏழாவது கடல் பெரும் கடல் அது ஏன் தம்பி பெருங்கடல் எம்மா காட்டுக்குள்ள கடல் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த கடல் தண்ணி வேண்டான்னு சொல்லாது சொல்லவே சொல்லாது அது போலதான் அந்த மனுஷன் குடலும் அது போலதான் குடலும் போட போட வேண்டான்னு சொல்ல என்ன போட்டாலும் கடைசியில் அந்த பெருங்குடல் தானே போய் சேருது அதான் பெரும் குடல் அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு இருட்டு நாடு ஏன் கரண்டே கிடையாதா சூரிய ஒளிவே படாத நாடு தம்பி நல்லது நல்லது அந்த இருட்டுக்கு நாடு பக்கத்துல ஒரு சொர்ண பூமி இருக்கு பாருங்க நல்ல பூமிமா பூமியிலே பழங்கி என்று சொல்லக்கூடிய மலையான இருக்கிறது சரி சரி அந்த மலை பக்கத்துல ஒரு மரகத பாறை 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 அந்த பாறை பக்கத்துல கமலம் கமலம்னு அப்படி ரெண்டு சுனை இருக்கிறதா தலை இருக்கு கமலம்னு சொல்லி ஒரு சொன்னதா இருக்கு கமலம் ரெண்டு தானே அது எடுத்து பெருமையா சொல்றது அது பக்கத்துல பாருங்க என்னம்மா மருத்தமில்லா சுனையே அரோகே அரோகே சுனையரோகே சுனையருகே மாணிக்கே மாணிக்கே பொற்றிலும்பே பொற்றிலும்பே மருத்தமில்லா சுனையருகே சுனையருகே மாணிக்கே புற்றெழும்பே புற்றெழும்பே மாணிக்கே புற்றதிலே 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 சிகரமாய் சிகரமாய் நாகோமுண்டா நாகோண்டா பக்கத்துல சரி ஒரு ஆலாவிருஷகம் மாதிரி இருக்கிறது ஆலாவிருஷகம்னா ஆலமரம் ஆலமரம் அந்த ஆலமரத்துல ஆணிப்பொன் இந்திராணி என்று சொல்லக்கூடிய நாகப்பாம்பானது வாழ்ந்து வந்ததா அடேயப்பா நஞ்சை கக்குவதற்கு பதிலாக அமிர்த கர்ப்ப கலசத்தை கக்கி வைத்து மறைந்தது சரி சரி பார்த்தார் சக்தி மாமுனிவர் என்ன செஞ்சில் வளர் மானிடர் தேவருக்கு மிதாகாது என்று சொல்லி அஞ்சல் என்ற மந்திரத்தை ஆதிமுனி உருவேற்று அதிலிருந்து 7 அரக்கி பெண்கள் வந்து பிறந்தார்களா அப்பா வந்து கிறுக்கி பொண்ணெல்லாம் அங்க இருந்தா பிறந்து வந்திருக்கா அட கிறுக்கா கிறுக்கி இல்லையா அரக்கி விடுவா அரக்கி விட்டுவா அரக்கி அழகாகவி அந்த 7 பெண்களுக்கும் அழகாகவி பேர் கொடுத்தா எப்படிமா எப்படி பேர் கொடுத்தா எப்படி நீலி நீலி என்றோருதி நீலி நீலி என்றோருதி அவ நீலகண்டி என்றோருதி நீலி நீலி என்றோருதி நீலி நீலி என்றோருதி காளி காளி என்றோருதி காளி காளி என்றோருதி காலாஸ்ரீ என்றோருதி சக்தி முனிவர் பேர் கொடுத்தார். எப்படி கொடுக்கிறார்? நீலி, நீலி, நீலகண்டி, நீலகண்டி, காளி, காளி, காலாஸ்திரி, வல்வி, வல்வி, செல்வி, செல்வி, மடந்தை, கடந்தை. யா யானை கடந்தைன்னு சொல்றீங்க? எம்மா என்னனே இந்த மடந்தையும் ஒண்ணுதான் கடந்தையும் ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஆமா. இந்த கடந்தையாவது ஒரு கொட்டோட விட்டுட்டு ஓடிடும். இந்த மடந்தைன்னு சொல்லக்கூடிய பொண்ணு இருக்காளே கிட்ட இருந்து எப்ப பார்த்தாலும் கொட்டு 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 கொட்டிக்கிட்டே இருப்பா. அப்படியா? நச்சரிச்சுக்கிட்டே இருப்பா. கிட்ட இருந்து கொட்டுவா என்ன? ஆமா. கொட்டட்டு கொட்டட்டு. ஆமா அனுபவம் தான்.
அதானே இங்க வந்திருக்காரு. ஆமா அழகாகவி இப்ப அப்பாடா இங்க வந்தாலே தப்பு இல்லைன்னா இங்கேயும் அப்படிதான் இருக்கு. வாங்க வாங்க டேரே வணக்கம். இந்த வெண்ணானவள் அவ சொல்ற ஏக்கா 7 பேர் இந்த காட்டுக்குள்ள எத்தனை நாள் தான் நம்ம தனியா இருக்கு. அப்ப 7 பேரும் பெண்களா இருக்கிறபடி. ஆமா ஐயா வணக்கம். பெண்களா இருக்கிறவங்க என்ன சுகத்தை கண்ட ஆகியாலே கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படு. ஆமா 4 பெண்கள் குழந்தை வேண்டான்னா அவங்க மாயமா மறைஞ்சிட்டா. 3 பெண்கள் வேணும்னா அவ ரொம்ப ஆசைப்படுறா. ஆண்டவனாகி பகவான் நினைத்து அருமிருந்து அவமானம் செய்து வரும்போது ஆமா பார்வதா தேவியானவளது சொல்ற அம்மா என்ன நீங்க பகவான் நினைத்து தவம் இருந்து எந்த பயனும் கிடையாது. சக்திமா முனிவர் நினைத்து தவம் இருப்பீர்களே ஆனால் நிச்சயம் பிள்ளை பாக்கியம் உண்டு என்றார். கிடைக்கும் என்ற சக்திமா முனிவர் நினைத்து அரைக்கி பெண்கள் தவம் இருக்கிறாள். தவம் இருக்கிறாள் எப்படி தவமே புரிந்திடவே தவமே புரிந்திடவே தெய்வ சக்தி மூடியவர் தானறிந்தார் தவமே புரிந்திடவே தவமே புரிந்திடவே தவமே புரிந்திடவே சக்தி முனிவரும் தவமே புரிந்திடவே எனவே மலையை விட்டே எனவே மலையை விட்டே காட்டில் ஏகாந்தமாயவர் எழுந்தருளி எனவே மலையை விட்டே மடந்தையரை வயிற்று பசி மெத்த உண்டே எந்தனைக்கு தாரீர் அமுதகரி மடந்தையரே மடந்தையரே பசி எமக்கு மெத்த உண்டு தாரீர் அமுதகரி முனிவர் நினைந்து அரக்கி பெண்கள் தவம் ஆண்டு செய்து வரப்பட்ட நாளையில் நேர வந்து முனிவர் கேட்கிறார் அம்மா பிள்ளைக்காக தவம் இருக்கின்றீர்களே அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்குதம்மா அப்படின்னார். உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும். கற்பின் நன்மையாலே அமுதகிரியாண்டு படைத்து கொடுங்க. அதை இந்த 3 உருண்டை சாதத்தை எடுத்து வடக்கு முகமாக இருந்து யாகம் வளர்த்தாராம் மாமுனிவர். 3 உருண்டை சாதமும் 3 பரலாகி வந்த பார்த்த சக்தி மாமுனிவே 3 பரலை எடுத்த சக்தி முனிவே மொய்குள்ளல்லால் அந்த அரக்கிய முன்பதிலே வைத்தார். 3 பரலையை எடுத்த சக்தி முனிவர் மொய்குள்ளல் மாறந்த அரக்கியர் முன்பிலே வைத்தார். என்னை 10 மாதம் தான் சுமந்தி வெற்றிடாமல் இன்றைக்கு வெற்றியிட இச்சை வெட்டீரோ மக்கா அம்மா 3 விதமான பூக்கள் 3 விதமான பரல்கள் அதாவது நீலப்பூ குமரதப்பூ சூரியகாந்தி பூ ஆளுக்கு ஒரு பூவை சூடி பரல சாப்பிட்டா பாருங்க. ரிஷிகற்பம் ராத்தங்காது என்பதற்கிணங்க 3 பெண்களுக்கு 3 விதமான ஆண் குழந்தை பிறந்தது. நீலப்பூ சூடியவள் பெற்றெடுத்த பிள்ளையின் பெயர் நீலன். குமரதப்பூ சூடியவள் பெற்றெடுத்த பிள்ளையின் பெயர் குமரன். சூரியகாந்தி பூ சூடியவள் பெற்றெடுத்த பிள்ளையின் பெயர் ஆதித்தன்.
3 குழந்தைகளுக்கும் முப்புராதிகர்கள் பேர் போட்டார். என்ன போட்டா? பார்த்தார் பெண்கள், ஐயா ஐயே இது ஆம்பளை பிள்ளையால ஆகி போச்சு கடவுளே அப்படி என்று சொல்லி வேற அந்த குழந்தையை காட்டுல போட்டு சரி 3 பேர் மறைஞ்சுட்டா. 3 பேரும் ஓடிட்டாள். பார்த்தார் பகவான், என்ன நந்தி தேவா ஐயா தேவலோக பசுக்களை அழைத்து சென்று சரி அந்த குழந்தைகளுடைய பசி அமர்த்தி விட்டு வா என்று சொல்லி சொன்னேன். 3 குழந்தைகளுக்கும் 2 பசுக்களை தேவலோகத்திலிருந்து கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு போறாருங்க இருந்து. ஆனாலும் பிள்ளைகளுடைய பசு பால் குடிச்சா வயிறு நிறையும் ஐயா. பால் எங்கய்யா வயிறு நிறையும்? பார்த்தார் இந்த நந்தி என்னய்யா 3 குழந்தைகளை தூக்கிட்டு நேர பெண்கள்ட்ட வந்தார். ஓடி ஒரு எம்மா பெண்களே, ஐயா இது உங்க குழந்தை தானே? எங்க பிள்ளைதான், நீங்க தான் வளர்த்து வரணும். ஐயா ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியலன்னா தான் பிள்ளைட்ட இருப்போம். சரி அப்படின்னா அப்படி என்று சொல்லு. வாழும் ஒரு ராத்திரியில் வளராதே குழந்தை என்று 7 நல்ல வருடத்தை ஒரு ராத்திரியாய் சாபமிட்டார். நீ வளர்ந்த ரீபாலேகள் அவர் பொறுக்கி வார்த்தேவோ ஐயா வளர்ந்த ரீபாலகர்கள் அவர் பொறுக்கி வார்த்தேவோ. வாழும் ஒரு ராத்திரி வளராது குழந்தை என்று 7 வருடங்கள் 30 காடு மட்டும் இருட்டாக போக கிடவுதுட்டார். ஆமா தாய்ப்பால் குடிச்ச பிள்ளை அப்படி தள 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 தக்காளி பழம் மாதிரி உருண்ட திரண்டு வந்துகிட்டு இருக்கு. இத தவிட்டுக்கு வாங்கிருப்பாங்க போல இருக்கு. ஆமா நேரே சீரம் சிறப்போடு வளர்ந்து வரும்போது சரி 7 வருடம் முடிந்து 8வது வருடம் பிறக்கே 30 காடு விடுவு காலம் பெறுகிறது. அப்படியே சைடு விடிஞ்சு வருது. நேர பிள்ளையில போட்டு இவ போயிட்டா. மறுபடியும் ஓடிட்டா. பார்த்த நந்தி 3 மக்களை அழைத்து வரும்போது ஆமா பார்த்தார்கள் தேவாதி என்ன சொல்ற? முப்புராதிகளை கைலாசமலைக்குள்ள விடக்கூடாது. விடக்கூடாது. அடகதவே கைலாசமலை கதவை இடைத்தான். அப்படி விட்டு ஆத்திரம் கொண்ட முப்புராதி சொல்றா, தேவர்களே பச்சை மரத்துல தச்சாணி தச்சதுதான். ஆமா பச்சை புள்ளையில மனசுல வச்சதுதான். 7 ஜென்மங்கள் பிறந்திட்ட போதிலும் முப்புராதிக்கு பகையாளி தேவர்கள் தான்டா. போங்கடா. அப்படி என்று வேற ஒரு வில்வ மரத்தடியிலே நந்தி தேவர் முப்புரக்காட்டிலே மக்களை அமர்த்தி விட்டு சரி நந்தி தேவர் திருக்கையிலாக செல்லக்கூடிய வேளையிலே சக்தி மாமோனி முக்தி பெறும்படி சக்தி மாமோனி முக்தி பெறும்படி தாழ்வில்லாததோர் வேள்வி மூட்டினார். தாழ்வில்லாததோர் வேள்வியை மூட்டினார். 12 கடந்த வேள்வியிலே 12 கடந்த வேள்வியில் 13ஆம் வருடம் பிறக்குமா 13ஆம் வருடம் பிறக்குமா உன்னை வேள்வி புகை கூடி ஓடியே உன்னை வேள்வி புகை கூடி ஓடியே லோகத்தை ஓடோர மூட்டுதான் ராசா 8 மாமல்லையும் கடல் ஏழையோ 8 மாமல்லையும் கடல் ஏழையோ 7 14 லோகமோ 14 லோகமோ சட்டமான புகைப்படல் எத்தினால் சந்திர சூரிய தன்னொளி போச்சுத சந்திர சூரிய தன்னொளி போச்சுத தில்லி ஈஸ்வரன் வெள்ளிக்கை இல்லையே தேவர் சென்று அறிக்கையிட்டார்கள். தேவர் சென்று அறிக்கையிட்டார்கள். விளக்கை முத்தி முறைக்கு கோபத்தால் வேர்வை வந்திங்கு முத்து போதா வேர்வை வந்தங்கு முத்து போதா முத்து போலொற்ற வேர்வை வாரியே வேள்வியில் விட்டெறிந்தாள் அம்மை வேள்வியில் விட்டெறிந்தாள் அம்மை அம்மன் வேள்வியில் ஆதாரமாகவே துவர விளையாதி முத்தார் அம்மன் வந்து பிறந்தாளே. சக்திமா முனிவர் வளர்த்த வேள்வி குண்டத்தை கண்ட முப்பராதிகள் சரி நேர அந்த வேள்வி குண்டத்துல சண்டு சருகலந்தையும் அள்ளி போட்டான். அள்ளி வீசி எறிஞ்சிட்டான். புகை மண்டலத்தை அமர்வதற்காக வருகின்றாளாம் பார்வதி. ஆமா நேர சரிதம் எல்லாம் வேர்வை வெளித்து வேள்வியில விட்டா பாருங்க. அது யார் யாரெல்லாம் வந்து பிறக்கிறார்கள்? யார் வந்து பிறக்கிறார்? மாலை உலகள் வந்தால் மூன்று முகம் கொண்டதாயா மாலை உலகள் வந்தால் மூன்று முகம் கொண்டதாயா உடைய பேச்சு எம்மை பூப்படைக்கள் இருந்தவளா உடைய பேச்சு எம்மை பூப்படைக்கள் இருந்தவளா முத்தூரை தொத்தரித்து சித்தூரை காத்த வேளா முத்தூரை தொத்தரித்து சித்தூரை காத்த வேளா உதத்தின் மேல் ஏறிக்கொண்டு சாதிக்கின்ற நாச்சியாரோ உதத்தின் மேல் ஏறிக்கொண்டு சாதிக்கின்ற நாச்சியாரோ வங்காள பேச்சியோடு வங்காள காச்சக்காரி புலவர் புகழுகின்ற பெரிய மாதாவுடனே புலவர் புகழுகின்ற பெரிய மாதாவுடனே உரிதிட்ட வரை வெட்டி விரிதிட்ட
மகமாயி போடி கிள்ளி முத்தமிடுகின்ற மணி முத்தி மாலையம்மை கிள்ளி முத்தமிடுகின்ற மணி முத்து மாலையம்மை கிள்ளி பிள்ளை போலே வர்றோம் சின்ன பிள்ளை மகமாயி பிள்ளை போலே வர்றோம் சின்ன பிள்ளை மகமாயி ஓகே பிள்ளையை வழிக்கு சங்கை பிள்ளை நாச்சியாரோ கள்ளத்தில் குருதியிடோரத்த வேலிக்காரியோடு கள்ளத்தில் குருவையிடோரத்த வேலிக்காரியோடு காசி வட காசியோரை காத்தினி கருமாறி என்னை கொண்டு வீதமிடோ மிச்ச உள்ள நாச்சியாரோ என்னை கொண்டு வீதமிடோ மிச்ச உள்ள நாச்சியாரோ இனகாரியாயிருக்கும் அனல்காரி அம்மனோடு இனகாரியாயிருக்கும் அனல்காரி அம்மனோடு கண்ணநல்லூர் வீரியம்மை கண்ணநல்லூர் மாரியம்மை கண்ணநல்லூர் வீரியம்மை கண்ணநல்லூர் மாரியம்மை இணையை அரைக்க வந்த பண்ணையோரு புண்ணியவாட்டி இவள் எருமை கிடாவில் எரு சொறி முத்தி மாலையம்மை முப்புறத்தை காத்தினை கோத்துவர விளை முத்தாரம்மை முப்புறத்தை காத்தினை கோத்துவர விளை முத்தாரம்மை ஓலைக்கு பொன் ஓலைக்காரி முப்புராதி மாதாவோ நக்கம்பிர மண்டலையை நகத்தால் அறுத்தவளா நல்ல பத்திரகாளியோடு வல்ல முகத்தாள் பிறந்தாள் அவ வேப்பங்கொலைக்காரியோடு வேலி பிள்ளை பிணமாலை வேப்பங்கொலைக்காரியோடு வேலு பிள்ளை பிணமாலை வேட்டிக்காரர் கொட்டி தீர்த்த சாட்டக்காரியும் பிறந்தாள் வேட்டக்காரி கோட்டையிட்ட சாட்டக்காரியும் உப்பு வெள்ளி காப்பைக்காரி தூத்துக்குடி நாச்சியாரோ உப்பு வெள்ளி காப்புக்காரி தூத்துக்குடி நாச்சியாரோ ஆல பூசை கொண்டது சூலவேலிக்காரியோடு மட்டில்லாத பெண்களோடு உலகள தாழ்விறந்தாள் மட்டில்லாத பெண்களோடு உலகள தாழ்விறந்தாள் வரிசையுடன் பெண்கள் கோடி குறவை பாடினாரே மூன்று முகத்தோடு பிறந்த பெண்ணாளை அழகாகிவி தக்க சீப்பினாலை தலைகோரி பிச்சி முல்லை இருவாட்சி போன்ற மலர்களை சூடி அந்த அம்பாளை அழகாகவே அலங்கரித்து வேற கைலாச மாமலையிலே அழைத்து வருகிறாள். அவள் எப்படிப்பட்ட தாயானவள்? அது எப்படி அம்மா? இந்த துவர வெள்ளை முத்தாரம்மன் வேள்வியில் பிறக்கே முத்தாரம்மன் வேள்வியில் பிறக்கே வெள்ளோ மண்ணோ உள்ளவர்கள் வெண்குறை விவாடே உள்ளவர்கள் வெண்குறை விவாடே ஆதிமுனி கைலாசே பொருளி இவள் தானோ சாந்தாலை சந்தேனே பொட்டதை போய்விட்டாய் சாந்தாலை சந்தேனே பொட்டதை போய்விட்டாய் அஞ்சன கேள்வி விழிக்கு மஞ்சள மீதி அபிராமி காதில் ரெண்டு ஆடுவ போதுகி அபிராமி காதில் ரெண்டு ஆடுவ போதுகி சங்கி வளை பச்சை வேளை உனக்கு வைர வளை போட்டி சங்கு வளை பச்சை வேளை வைர வளை போட்டி தனியாத கை விரலிலே கணையாளி மாட்டி பாட்டி குஞ்சரத்தின் மேலிட்ட பஞ்சசீனும் போலி குஞ்சரத்தின் மேலிட்ட பஞ்சாச்சரம் போலி உங்களோட பட்டிகையோ துயிலது சாட்சி சூடகே சிலம்பு தண்டை பாடகமோ போட்டி சூடகே சிலம்பு தண்டை பாடகமோ போட்டி ஈஸ்வரியால் உலகளந்த மாதாவிக்கு இது சொல்வார் மன்னடி ஈஸ்வரியால் உலகளந்த அவள் மாதாவிற்கு எது சொல்வார் என் அம்மையாகிய முத்தாரம்மனை
வேள்வியிலே பிறந்த தாயாரை திருக்கையிலாய மாமலை அழைத்து வருகிறார். சரி, அப்படி அழைத்து வரப்பட்ட வேளையிலே தேர பகவான் சொல்றார், பார்வதி வணக்கம், வேள்வி போகி அமர்த்து விட்டு போக நீ போனியே, ஆமா, இது யாரும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. என்ன வேலி பக்கத்துல போறோம் பாத்தீங்களா? மூன்று முகத்தோடு என்னுடைய வேர்வை துளியில இந்த அம்மையானவள் பிறந்தாள் என்றாள். நல்லது. பார்த்தார் பகவான், அம்மா, உலகத்தில் நீ பிறந்தது ஒரு சரித்திரத்தை படைப்பதற்காக. உப்புற காட்டிலே 3 பிள்ளைங்க தாய் தகப்ப இல்லாத அநாத பிள்ளையா இருக்கிறார். ஆமா, இன்று முதல் அந்த பிள்ளைங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் அவ்வளவு நீதான், எல்லாம் நானாவே இருக்கேன். பார்த்தாளி நம்மையானவள், பகவானே, முப்புற காற்றுக்கு நான் செல்ல வேண்டுமையானால் இருக்கு வலங்கையிலேயே வடை போகே வடை போகே வடை போகே வடை போகே வைரவே நாதன் வேண்டோ வலங்கையிலே படை போகே படை போகே படை போகே படை போகே வைரவே நாதன் வேண்டோ இலங்கையிலே படை போகே படை போகே படை போகே படை போகே படை போகே வீரபுத்திரன் வரவீனோ வரவீனோ வீரபுத்திரன் வரவீனோ வரவீனோ போடு போடு ஆறு ஆஹா ஓடியா ஆமோய் அழகாகவே. ஆமா, டேப்பா வலங்கையிலே படை போக வைரவன் அதன் வேண்டும், இலங்கையிலே படை போக வீரபுத்திரன் வேண்டும். அவன் வீரப்பனையா? வீரபுத்திரன். ஓ, வீரபுத்திரர். ஆமா, அப்படி என்று சொல்லு. சரி, அம்மன் பிறந்த வேள்வியை பிரவி செய்தார்களா? அடேயப்பா, அம்மா, உப்புற காட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தாயாக சென்றுவாதாய். அப்படியே ஆகட்டையா. என் அம்மையாகிய முத்தாரம்மை தார தம்பட்ட மேல தாளங்களும் முழங்க அப்படி வரும் பொழுது, ஆமா, பார்த்த முப்புராதி அம்பாளை வழிமறித்து சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஏ அம்மா தாயே, செப்ப முள்ள பேச்சி அம்மா சேர்வேரிய மாதாவி, செப்பமுள்ள பேச்சியம்மா சேர்வேரிய மாதாவி, தந்தை இல்ல பெற்றேடோதே தாயிமில்லை எந்தனுக்கு, அம்மா எந்தனுக்கு தாயிமில்லை எந்தனுக்கு, தந்தை இல்லை பெற்றெடுத்தே தாயுமில்லை எந்தனுக்கு, எங்களுக்கு தாயுமில்லை எங்களுக்கு, புண்ணியவதி நீ வருதி போராதோ எந்தரிக்கு, புண்ணியவதி நீ வருதி போராதோ எந்தரிக்கு, வாடியம்மா முத்தாரம்மா வாசல் அடி வந்தீடம்மா, நீ வந்திடம்மா வாசல் அடி வந்தீடம்மா. அதான் ஓடி ஆடி இந்த விதமாகவே. ஆமாம், இப்பா உங்க அவ்வளவு பேருக்கு தாயாக அமர வேண்டும் என்றுதான் தாயாகிய முத்தாரம்பை நான் வந்தேன். அப்படியே ஆகட்டும்மா. பார்த்தார்கள் முப்பராஜர்கள், என்ன தம்பிக்கு வெட்டருவாவுக்கு குளிராவணியான்னு சொல்லுவேன். ஆமா ஆமா ஆமா, நம்ம வெயில் வந்தா காஞ்சரலாம், மழை வந்தா நனைஞ்சிடலாம், நல்ல நனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நம்ம அம்மையை எப்படி விடலாமா? அம்பாளை வெட்ட வெளி வெயிலுக்குள்ள வைக்க முடியுமோ? அப்படின்னா என்ன பண்ணணும்? அம்பாளுக்கு கோட்டை போடணும்டா அப்படி என்று சொல்லி அங்க இருந்த பூதங்களை எல்லாம் ஏவி விடுறான். யார் பேர்ல? யாருக்கு வேற ஏவலையா, யாவாமலே யாவன மாதிரிதான் இருக்கு. ஆகையால இது என்ன பண்ணாதான் வேலை செய்யறது கேட்கணும். ஏவல் பணிகள். ஆமா, சரி, என்னென்ன வேலை செய்கிறா? என்னக்கா? காடு வெட்டுதடா, சில போதம் கல்லு பொறக்குதடா, கல்லு பொறக்குதடா, கல்லு பொறக்குதடா, கல்லு பொறக்குதடா, அது மூடு வெட்டுதடா, சில போதம் முள்ளு ஒடிக்குதடா, மூடு வெட்டுதடா, சில போதம் முள்ளு ஒடிக்குதடா, காடு வெட்டுதடா, சில போதம் கல்லு பொறக்குதடா, கல்லு பொறக்குதடா, மூடு வெட்டுதடா, சில போதம் முள்ளு பொறக்குதடா, மூடு வெட்டுதடா, சில போதம் முள்ளு பொறக்குதடா. ஆகுவோம் எனவே ஆகுவோம் எனவே சில போதால் அறிய வெட்டிடுமா, அறிய வெட்டிடுமா, பாம்புகளோடாதே முப்போரே பாரப்பெருங்காட்டி, பாம்புகளோடாதே முப்போரே பாரப்பெருங்காட்டி.
விதமாகவே அப்படியே மேடு பள்ளம் எல்லாம் வெட்டி சம பூமி ஆக்கி போட்டாங்க. என் அம்மையாய முத்தாரம்மன் எங்கே வெடிகோட்டை எப்படி அமைத்தார்கள்? தங்க மல்லை பிள்ளந்தி தங்க கோட்டை போடுவாளா? வெள்ளி மல்லை பிள்ளந்தி வெள்ளி கோட்டை போடுவாளா? மலை பிள்ளந்தி மலை பிள்ளந்தி மலை பிள்ளந்தி கூடாரே வாசலிட்டார் வாசலிட்டார் கூடாரே வாசலிட்டார் வாசலிட்டார் மலை பிள்ளந்தி மலை பிள்ளந்தி மலை பிள்ளந்தி வாசலிட்டார் பவள மலை பிள்ளந்தி படிப்பல்லகி தான் சீர்த்தார். கள்ளமில்லா கோட்டையிலே களஞ்சியத்தை உருவாக்கி உதய் முத்தார் அம்மனுக்கு உதய் முத்தார் அம்மனுக்கு அம்மனுக்கு முத்தார் அம்மனுக்கு கோவிலொன்றை கட்டுவாரா கட்டுவாரா கோயிலொன்றை கட்டுவாரா கட்டுவாரா வேற வெளிக்கோட்டைகள் எல்லாம் பட்டுக்கடை பவளக்கடை முத்துக்கடை மோகனக்கடை பல சரக்கு கடை எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி அம்பாள் அமர்வதற்கு கருவறையை அமைக்க வேண்டும், உள்கோட்டையை அமைக்க வேண்டும். எப்படி அமைத்தார்கள்? முத்திரத்தினால் பிறந்த முத்து மாலை அம்மனுக்கு முத்து மாலை அம்மனுக்கு முற்றமணி மண்டபங்கள் கட்டே ஓவிய மாதர் குறவை பாடே முத்து மாலை அம்மனுக்கு முற்றமணி மண்டபங்கள் கட்டே உல்லாச மந்தையர்கள் மகிழே மூன்று முகம் கொண்டதிரு முத்து மாலை அம்மனுக்கு முத்து மாலை அம்மனுக்கு முத்து மாலை அம்மனுக்கு முத்து மாலை அம்மனுக்கு முத்து மணி மண்டபங்கள் கட்டே புறாதி பூமிர் மணமகிழே சோரி பொன்மலை அன்றித சடங்கடைந்து முத்தீர தோணு நாட்டி வைத்தார் முத்தீர தோணு நாட்டி வைத்தார் சோதி பொன்மலையை அன்றித சடங்கடைந்து நாட்டி வைத்தார் உலகளந்தால் அம்மை மனம் மகிழே முத்தை தான் எடுத்து சாட்டமியில் போட்டரைத்து சாதிலிங்க காரை பூசி வாரா சாதிலிங்க காரை பூசி வாரா போடி ஏ இந்த கையிந்தா இந்த தொட்டையோகான் முப்புராதி வைரவேநாதனையோ சூரியனை போல எழுதி வைத்தார் சுழுமினை வாரதறியாமல் சூரியனை போல எழுதி வைத்தார் சுழுமினை வாரதறியாமல் மேலோ மேலோ சாம்பிராணி தீபம் காட்டும் மண்டபத்தில் உட்புற கோட்டையில் முத்தார் அம்மன் வந்து வீற்றிருந்தாளே. இப்படி இந்த தாயாகி
அம்மையாகி முத்தாரம்மனுக்கு கோட்டை அமைத்தான் முப்பராதியர்கள். சரி, கோட்டையை பார்க்க வேண்டி ஆமாம் அம்மையாகி முத்தாரம்மனை வந்து நேர அழைக்கிறா. என்ன அம்மா, உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கோம். கட்டியிருக்கேன் கோட்டை, இதுல ஒரு ஏத்தாரக்கு ஒண்ணு சொல்லல. ஆகா, லாமனுஷம் ஒண்ணும் சொல்லலையம்மா நீ. அப்படி என்று சொல்லு. ஆமாம், அம்மையாகி உலகளந்தால் அப்படியே முப்பர கோட்டையை சுத்தி பார்த்து அம்மா சொல்றா, என் அருமை மக்களை முப்பராதியர்களே, இரணியனோர் அவனோ இக்கோட்டை வைத்ததில்லை, இக்கோட்டை வைத்ததில்லை, இக்கோட்டை வைத்ததில்லை, இக்கோட்டை வைத்ததில்லை, வருணமில்லா கோட்டையிலே 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 இது வளவுடைய கோட்டை மக்கா கோட்டை மக்கா மக்கா வளவுடைய கோட்டை மக்கா கோட்டை மக்கா வருணமில்லா கோட்டையிலே 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 இது வளவுடைய கோட்டை மக்கா கோட்டை மக்கா, இது வளவுடைய கோட்டை மக்கா கோட்டை மக்கா. மாதாவி கூட்டி வந்து மண்டபத்தில் இருத்தி வைத்தார். சாது சிரி சொல்லு சொல்லு சொல்லு, கோட்டையிலே அப்படி சொல்லு. சாது சிரி கோட்டையிலே கோட்டையிலே தண்ணீர் எனக்கு வேணும் மக்கா வேணும் மக்கா, ஏ மக்கா தண்ணீர் எனக்கு வேணும் மக்கா வேணும் மக்கா. தகதா இந்த விதமாகவே அப்படி எப்பா முப்பராதியர்களே, இந்த கோட்டையில ஏதாவது ஒரு சுனையா இருந்தா நல்லா இருக்கும். ஓ, தண்ணீர் வசதி கோட்டைக்கு காணா. எனக்கு குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி வேணும்ல, இப்ப வெட்டிடுவோம்மா என்ன சொல்லு. அம்மையாகி முத்தாரம்மனுக்கு சரி அழகாகி ஒரு சுனையாரானது வெட்டி நான் முப்பராதி அடியப்பா ஒட்டகம் தட்டாதுகள் ஊத்துக்கண்ணாது சுரக்கின்றதா. சரிதான், என் அம்மையாகி முத்தாரம்மை ஆமாம் முப்பர கோட்டையிலே ஜெக ஜோதியாக வீட்டிருக்கும் போது கலகலன்னு இருக்கிறா. நந்தி தேவர் நேர ஆண்டவனாகிய பகவானிடத்திலே 103 சிவலிங்கத்தை வாங்கி சரி நேர முப்பராதி கையில கொண்டு ஒப்படைச்சார். கொண்டு கொடுத்துட்டாரு அந்த மாதிரி. அப்பா முப்பராதி சிவலிங்க பூஜை செய்யறதுக்கு சரி கள்ளு குடிக்காதே, மாட்டேன், கற்பழிக்கு நினைக்காதே, ரைட்டு, கொள்ளை அடிக்காதே, கொடுவிளக்கு பேசாதே. சரி சரி, கொண்டவருக்கு அதாவது கொண்டாளுக்கு என்னைக்குமே வினையா தேடக்கூடாது, கொண்ட மனையாளுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன். அது மட்டும் இல்லப்பா எப்பா அந்த நேர் வேதியர் பிராமணர் இவங்களெல்லாம் கண்டா உடனே கை எடுக்கணும். கவலை விடுங்கப்பா, காலையும் சேர்த்து எடுத்து விடு, கைய முறிச்சு விட. ஆனா மொவன கையும் காலையும் எடுக்க சொன்னேன், கையெடுங்க. ஏன்னா கையெடுனா அவங்கள கண்டோன்னா கையெடுத்து கும்பிடணும்னு. கும்பிடுறதுக்கா? ஆமா, அப்படியே கும்பிடுறப்பா அப்படி என்று சொல்லு. இப்படி இந்த முப்பராதியானவர்கள் ஆமா நந்தி தேவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னாலும் அவ்வளவு பழக்கம் இவனு வந்துட்டு நேருக்கு மாறா செய்தான். பார்த்தார்கள் என்ன சக்தி சிவனும் அறிந்தோ அறியாமல ஒண்ணு சேர்ந்தா பாத்தீங்களா. இவனுக்கு யார கண்டு பயம் ஐயா, பயிர்வாடாத சுவாரு, வேலை செய்யாத சம்பளம்லாம் இருப்பான இடத்துல எப்படி இருக்கும், மொத்த காலில் நிற்பான். வேற முப்பராதியுடைய அநியாயம் தேவர்களுக்கு வருது, பெரிய அநியாயம். ஆண்டவனிடத்தில் வந்து முறைய முடிகிறார். ஈஸ்வரனை தண்டே நீட்டி, ஈஸ்வரனை தண்டே நீட்டி, ஈஸ்வரனை தண்டே நீட்டி, தண்டே நீட்டி. இது சொல்வார் தெய்வாரெல்லாம் தெய்வாரெல்லாம், அவர் இது சொல்வார் தெய்வாரெல்லாம் தெய்வாரெல்லாம். ஈஸ்வரனை தண்டே நீட்டி, ஈஸ்வரனை தண்டே நீட்டி, ஈஸ்வரனை தண்டே நீட்டி, தண்டே நீட்டி. கையிலை மலை பேர்வெறிய கையிலை மலை பிறை சூட பெருமானி, பேர்வெறிய கையிலை மலை பிறை சூட பெருமானி. அபிமானம் வாராமல் வாராமல் அவன் அதிகாரம் நடத்துகிறான் நடத்துகிறான், புராதி அதிகாரம் நடத்துகிறான் நடத்துகிறான். பகவானிடத்தை வந்து முறையிட
போது சரி பகவான் சொல்றார் தேவர்களே கவலையே படாதீங்கப்பா, எனக்காக முப்பரவட்டு வழியாக ஒரு மாலை கட்டிவார்கள் என்று சொன்னார். சரி அப்படியே ஆகட்டும் ஐயனி. ஆண்டவனுடைய வார்த்தையை தட்டாத தேவாதி தேவர்கள் எல்லாம் ஈஸ்வரன் சொல்லை கேட்டந்த தெய்வார்கள் மலையை வெட்டியேகினார் மலையை விட்டேகினார் மாமனோ செண்பக பூவினார் மெத்து மெத்து வித பங்களாகவே அவர் இட்டு கட்டினார் வெள்ளை சிவப்போடு பச்சையோ நீலமும் கருப்பும் அவர் இட்டு கட்டினார். மாடே தெல்லை மடல் செய்த கூடையில் மாலை இதனை வளைந்ததிலே வைத்தார். பகவானுடைய சொல்லை கேட்ட தேவாதி தேவர்கள் எல்லாம் அநேக விதமான புஷ்பங்களினாலே ஒரு மலர் மாலையை கட்டி தொடுத்து மாலையை தென்னமடையில் செய்த கூடையிலே வைத்து மாலை வாடாது இருக்க பன்னீர் தெளித்து மர குலையிட்டு மூடி சொல்றா, அண்ணே மாலை ரெடி. ஆமா மாலை எடுக்க யார் ரெடி? மாலை கூட எடுக்கணும். நம்ம கூட்டத்துக்கு தலைவர் இருக்காரு ஜோதி தேவர். ஆமா அவர் தலையை தூக்குங்க. என்னையா ஜோதி தேவரை எடுக்கிறேல இந்த பாப்பாவை வேண்டாவா? மாலை கூட எடுங்க. அப்படி என்று அழகாக மாலை கூடையை வைத்து ஆடலும் ஆடலுமாக முப்பர கொட்டி வழியாக வரும்போது பார்த்த முப்பராதி சொல்றா, டேய் தலையில என்னடா கொண்டு போறீங்க? தலையிலயா குடை வச்சிருக்கோம். இது குடை இல்லடா, பூ கூடை. ஆமா, கூடைக்குள்ள என்னடா இருக்கு? கூடைக்குள்ள நல்ல பூமாலை இருக்கு. சரி இறக்கி. எங்க அம்மாளுக்கு அங்க பாத்தி அலங்காரம் செய்து விட்டுருக்கு, இன்னும் மாலை போடல. நல்லது, இறக்கி மாலையை போட்டுருவான். அதெல்லாம் ஒண்ணு இறக்க முடியாது. சிவபெருமானுக்கு நாங்க கொண்டு போற மத்தியான பூசைக்கு. அப்படியா? அப்படி என்று நேர கையில ஒரு தட்டியை கொண்டு சோதி மண்டையில ஒத்த அடி போட்டாரு. கூடையில இந்த மாலையை எடுத்து நார் ஆகிட்டான். பூ வேற நார் வேற ஆகிட்டான். ஆமா, கேவலமா ஆக்கி அந்த நார்ல கருவாட்டு தலையை போட்டு ஒருவன் தொலைல ஒருவனை ஏத்தி கொப்ப மக்கா ஓட அடி பாருங்க. ஊரை சுத்தி அடி கொல்லு. இனி இந்த லைன்ல வருவியா? ஏரியா பக்காத வந்திர தொலைச்சி விடுங்க. அடி உதயம் பட்டு தேவர்கள் ஆண்டவரிடத்தை வந்து அழுத கண்ணீர் சிந்தையுமாக இருக்கு. பகவான் சொல்றார், தேவர்களே இன்னும் ஒரே ஒரு தடவை எனக்காக பால் கூட கட்டிட்டு வாங்களேன். இன்னுமா? ஆமா, இப்ப வர்றேன் சாமி. நாங்க போறோம், ஆனா வருவோமா வரமாட்டோமான்னு தான் தெரியாது. அதான் சந்தேகம். அப்படி என்ன மாலை பூ கூட, அதாவது இந்த பால் குடத்தை தலையில வைத்து ஆடலும் பாடலுமாக முப்பர ஓட்டி வழியாக மறுபடியும் தேவர்கள் வர்றா. சரி பார்த்த முப்பராய் சொல்ற, ஏழை தம்பி இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு போனீங்க. ஆமா, அடுத்தால திருப்பி குடத்தை தூக்கிட்டு வரா. நீ அது வேற குரூப், நாங்க வேற குரூப். அது வேற இது வேற. ஆமா, சிவபெருமான் பொண்ண நான் தானடா தவ வச்சேன். அது அவன் வேற. அது போன வாரம். ஆமா, அப்படிதானா? டாய் ஓகோ, அவன் குறுப்பு, இவன் வேற என்ன? சரி நீ இறக்கியா குடத்தை இறக்க மாட்டியா? மாட்டன். அப்படி என்று சொல்லி அந்த தேவர்கள் எல்லாம் முப்புராதிகள் எல்லாம் தேவர்களை அடியும் மிதியும் கொடுத்தா. கொல்லு அப்படி என்று அடியும் உதவியும் பட்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் பகவானிடத்தை வந்து முறையமிடுகிறார். சரி, அப்படி முறையமிடக்கூடிய வேளைகளை பார்த்தார் பகவான். என்ன தேவர்களே, ஐயா நீங்க கவலையே படாதீங்க. என்ன சொல்றீங்க? ஒரு நல்ல முடிவு நான் சொல்றேன். நீங்க எடுக்க முன்ன எங்களை பிச்சு தின்னுடுவாங்க ஐயா. இனி பிக்க ஒண்ணில ஒடிக்கதான் முடியும். கவலைப்படாதீங்க. தேர பகவான் தேவர்களை அமைதிப்படுத்தி பார்வதி இடத்தில் கேட்கிறார். பார்வதி சுவாமி, ஆமா, ஒன்னால வந்த வினைய பாத்தியா? இப்போ இந்த பாருங்க, அப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்ற நீ? 4 பேர்கிட்ட வச்சு இப்படி பிடிச்சு குடுப்பியா மணியா? இந்த பாரு, வந்ததே எல்லாம் ஒன்னாலதான் இந்த வினை. இத பாருங்க, இப்போ உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் தீரணும்னா எங்க அண்ணன் கண்ண வரணும். உங்க அண்ணன் கண்ணனா? ஆமா,
ஆஹா நாராயணன் ஆமா நாராயணன் ஆமா ஆமா அவர் வந்தா தான் சரியாகும். நாராயணன் வருவான். வருவானா? ஆமா வருவான். ஆனா வர மாட்டான். இந்த ஏரியா பக்கம் வர மாட்டான். அப்படியா? ஆமா. நல்லது. இங்க பாருங்க எங்க அண்ணன் அதாவது கண்ணன் வர வேண்டும். ஆனால் கருடி அல்வானை பிரவி செய்வேன். யார் கருடி அல்வானை? குருடன் இல்ல செவடா, கருடன். கருடன். அவர் எங்கே பிரவி செய்கிறார்கள்? எப்படி வருகிறார்? பாவலர்கள் புகழ் படைத்தே பங்கையோதல் வம்முஷத்தில் உலகில் கீர்த்தி பெற்றே நல்ல சிவகாமோரிக்கு நிவரி மூன்று பெண்கள் நிவரி மூன்று பெண்கள் இவர்கள் ரெண்டு பெண் பிறந்தார் மூன்று பெண்கள் இவர்கள் ரெண்டு பெண் பிறந்தார் இன்னமொரு நாகக்கண்ணி நாகக்கண்ணி தெய்வக்கண்ணி என்றொருதி அக்காளும் தங்கையுமாய் அதிகை சூனை ஆடவென்று காடே தோழியர்கள் காடே தோழியர்கள் நிறைவாக தாங்கோடி ஆமா கயம் என்னும் தடாகத்திலே தாமரை மலரிலே எழுந்தருளி இருக்கப்பட்ட பிரம்மதேவருடைய மரபிலை உதித்த காசிப முனிவருக்கு தாரமாகிய பெண்கள் 13. யானே எத்தனை பொண்டாட்டி ஒரு மனிதனுக்கு? ஒரு மனிதனுக்கு 13 பொண்டாட்டியா? 13 பொண்டாட்டி. உனக்கு ஐயா இந்த இடுப்புளுக்கு? கடவுளே, நம்ம ஒரு பொண்ணு கட்டிட்டு இன்னொன்னு கொஞ்சம் ஆசை கொண்டு கட்டிக்கலன்னா ஊருக்காரவரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுங்க. போக 2 பொண்ணு கட்டினா ஊருக்குள்ள வரக்கூடாது. ஆமா சரி சரி. அதற்கு ஒரு ஓனகரில் போய் குடிச்ச கட்டிட்டு அங்க இருந்தது யார் வந்துடாதாங்க. ஓ சரி சரி. இந்த மாதிரி 13 பொண்ணு கட்டிட்டு எப்படி சமாளிக்காரு? எப்படி ஊருக்குள்ள நடமாடுறாரு? ஊருக்குள்ள எப்படி சமாளிக்காரு? ஐயா கெட்டுனது அவரு திறமை இருக்கேன்னு கேட்டாங்க. உனக்கு ஐயா வருது என்ன திறமை? பெரிய சும்மா இரியப்பா. அந்த காலத்துல முனிவனை நம்பி கொடுப்பாங்க, ஒன்ன நம்பி பொண்ணு கொடுப்பானா? எட்டி எட்டி பார்க்க விட மாட்டேங்கானப்பா. தெரிஞ்சுக்கிடுங்க. அழகாகவே அந்த பெண்களுக்கு என்ன பண்றா பாருங்க. அதாவது இந்த 13 பெண்களிலும் கந்திரு வினோதி என்று சொல்லக்கூடிய கன்னியர்கள் நாகக்கண்ணி தெய்வக்கண்ணி என்று பெயர் கொண்டு சில தோழிமார்கள் இழைத்து சொல்றா. எக்கா வாங்க நம்ம எல்லாரும் குளிச்சுட்டு வருவோம். அடியே ஆமாக்கா, நல்ல அழகா நல்ல அழகா கூறா போட்டு பத்தியா பாத்து குளிச்சுட்டு வந்துடலாம். நீராட வரும் பொழுது வாங்கடி ஏண்டி அக்கா அடியே தெய்வக்கண்ணி அடியே நாகக்கண்ணி ஆகாய மார்க்கமாகி ஒரு யானை வருகிறது. என்னப்பா ஆனை வருது? பானையில செவடி. ஓ ஆனே. ஓ யானை அல்ல, யானைக்கு இனிஷியல் ஓவா. ஓ ஆனே. யானையின் நிலையில் தடாகத்தை தெரிகின்றது. சரி, தடாகத்தை பார்த்து சொல்லணும் யானை என்ன நிறம்னு. இதான் விளையாட்டு. ஓ யானை தாத என் நிழல பார்த்து சொல்லணுமா? ஆமா. யானை கருப்படி. இத பாருடியம்மா, நீ சொல்ற கருப்பு, நான் சொல்ற வெள்ளை. ஆமா சரி, நாளை காலையில வந்து யானையை பாப்போம். ஆமா, நேரம் அடைய போகுது. அந்த மார்க்கமாக இவ அவ்வளவு பேரு வீட்டுக்கு வந்துட்டா. இவ வீட்டுல வந்து நாகக்கண்ணி யோசிச்சா, அப்படியே ஆகாய மார்க்கமாக வந்து யானை என்றால் அது இந்திரனுடைய ஐரவதம் என்ற வெள்ளை யானை. அது அவருக்குள்ளதுதான். நான் போட்டியில கருப்புன்னு சொன்னேன். கடவுளே, தன்னுடைய மகனாகி கார்கோடகன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அழைத்து சொன்னார். என்ன சொல்லுகிறார்? கார்கோடகா, வெள்ளையாக வந்த யானையை கருப்பாக மாற்றிவிடு. அம்மா, இந்த யானை முழுது மாற்ற முடியாது, சின்ன கருப்பு இருக்கும், அதை வச்சு சமாளித்திக்க. அப்படி செய் ராஜா, நான் பாத்துக்கிட்டேன். அப்படி என்று யானையின் வாழ்புறத்தை பற்றி பிடித்துக் கொண்டார். சரி, பார்த்தவளுக்கு சந்தோஷம்னா பொறுக்க முடியும். கொண்டாட்டம் தான். ஏற ஓடோடி வருகின்றாள். மயிர் பிடித்த கடனடையாய் வாசலில் கூட்டி வந்தாள். கூட்டி வந்த நாகக்கண்ணி குளிர்ந்த மொழி சொல்லாமல், என் வீட்டில் உள்ள வேலை வெள்ளாட்டி செய்வாய். வெள்ளாட்டி செய்வாய். வீட்டுல எல்லாம் வேலையும் செய்யணும். வீட்டுல இருத்தோர் கோழி உண்டு எங்கடி போச்சு? அவ்வளவு தவறவள ஊருக்குள்ள போயாச்சு. அப்படியா? ராத்திரி தான் வரும். இங்க பாரு, என்ன அப்படி 21 பேர் வேலை நான் மட்டுமா செய்யணும்? அப்படி என்று 21 பேர் செய்கிற வேலையை செய்தால் நிம்மதியா இருக்க விடுவாளா? ஒரு நாள் இருக்க விட மாட்டாய். என்னென்ன வேலை செய்கிறாள்? என்னம்மா? வீடு வாசல் தூத்திடுவாள், மெழுகு வாழ்ந்த நீர் எடுப்பாள், காடி முட்டை பால் காய்த்தி தடிலி மோர் கடைந்திடுவாள். உத்தம பொண்ணு அவ உயர் போலே கண்டு, உத்தம பொண்ணு அவ உயர் போலே கண்டு, அவள் வீடு முதல் ஊற்றிடுவாள், மெழுகு வாழ்ந்த நீர் எடுப்பாள், மெழுகு
இவ செய்கின்ற வேலையெல்லாம் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லுவா. தெய்வக்கன்னி ஆண்டவனை தடும்போது சரி ஆண்டவனாகிய பகவான் ஒரு பண்டாரமாக வடிவம் கொண்டு நாகக்கன்னி வீட்டில் அன்னம் கேட்பது போல் வர தெய்வக்கன்னி அமுதுபடியாண்டு கொண்டு வந்தாள். அம்மா இந்த ஒரு 7 மணியாம்பர்ல இருக்கிறது சரி ஒரு குரத்துக்குள்ளே அடைச்சு வச்சு 41 நாள் கழிச்சு திறந்து வருவோம் சிறதீர்னு பகவான் மறைந்தார். அருமையா அடைச்சு வச்சுட்டா பாத்திரத்துக்குள்ள அவர் அடைத்து வைத்து அப்படி திறந்து பார்க்கும் போது 41 நாள் கழிச்சு பார்த்தா அங்கே உக்கில் பன்றி கீரி கூவ மயில் செண்பகம் கடைசியா வந்து பிறந்தான் கருடன். கருடையாழ்வாரும் வந்து பிறக்கிறார். பிறந்த ஒரு பெரிய ஆலாமரத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற சரி சிற்றனைக்கு கருடன் பிறந்தது எறிந்தான் ஆர்கோடகன். அம்மா நமக்கு காலம் பிறந்துட்டாரு எதிராளி வந்துட்டானே அப்படி என்று சொல்லி என்ன செய்தாவார்கள் பூம்பாரி கருடையாழ்வான் கொண்டிடுவான் நம்மை என்னே கொண்டிடுவான் நம்மை என்னே கொண்டிடுவான் நம்மை என்னே கொண்டிடுவான் நம்மை என்னே ஆமினோடு வேஷமற்றி ஒரு பாப்பானாய் வடிவெடுத்தார் ஒரு பாப்பானாய் வடிவெடுத்தார் ஆமினோடு வேஷமற்றி அழகான ஒரு பிராமணன் போல் வேடம் கொண்ட இந்த கார்கோடகன் அக்கறை என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே சரி பாப்பாத்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை காதலித்து மனம் முடித்தானா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா. ஆமா பக்கத்துல முடிச்சுக்கிட்டா. அக்கறைன்னு சொல்றது சுசீந்திரம் பக்கத்துல இருக்குது அக்கறை தான். இது திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்குது. ஆமா அங்க ரொம்ப அக்கறை தான். இருந்தாலும் ஒடுகாருக்கு ரொம்ப தான் அக்கறை அப்படி சொல்லுங்க. நேர பக்கத்துல வந்த பாப்பாத்திய பார்த்தானே எனக்கு மனசு படக்குனாகி அப்படியே கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. மேல மயில் கொண்டுட்டான். கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. ஆமா காதலித்து மனம் முடித்து இருக்கும் போது சரி ஒரு நாள் இந்த பாப்பாத்தி கேக்குறா என்ன பாருங்க என்னமா எப்ப பார்த்தாலும் வீட்டை சுத்தின கோழி மாதிரி இங்கே தானே சுத்திட்டு இருக்கிறேன். ஆமா நீங்க ஏதாவது பொய் சொல்றீங்க நீங்க மனசுக்குள்ள பாப்பாத்தி என்னங்க உன்கிட்ட ஒரு உண்மை சொல்ல போறேன். சொல்லுங்க. என்கிட்ட ஒரு சுய ரூபம் ஒண்ணு இருக்கு. அப்படியா? என்ன அப்படியா? இல்ல ரூபானாவும் பயமா தானே இருக்கும். பயந்துராத. அத நீ பாக்கணும்னா நான் பால் பழம் முட்டை எல்லாம் சாப்பிடுவேன். என்ன கொண்டு வரேன் உடனே வாங்கிட்டு வா. பால் பழம் முட்டை சேகரித்து அரண்மனையை வைத்தாள். சரி வச்சிட்டு வெளியே நின்னு பார்த்தா பாருங்க. ஆமா பாலை கண்டவன் அப்படியே பாம்பாயிட்டான். உடனே பாம்பாயிட்டான். பாம்புன்னு சத்தம் போட்டா பாத்தீங்களா? ஒரு பாம்படிக்கு ஒரு ஊரே திரண்டு ஓடும். ஆகா அந்த வேளையிலே வேற சிறகடியுடனே அலைகடல்லீரே வெளி மலர்கள் திசை வீசே இலை பெற முதுகே நெளிபட வீத்தான் பெரிய பகைத்தலை குலையே பல மலைகள் கிடனே படியெடுத்தளவோ பல பலனா அவர் உடலதில் கொத்த உடமதியே உடலதி கொத்தே உடமதி விரியே உறவிரல் நகமது முதுகினில் உறவே தமையனுமானாய் சத்துரைவானாய் தாயாரை சிறை வைத்ததினாலே இழந்தே வெள்ளை சாரியதாக்கி தாயுட சிறையது போக்கி ஏனி அரணார் வெள்ளி கையிலாயும் போய் அமர்ந்தாரே. முப்புறக்கோட்டைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். முப்புறக்கோட்டை எரிக்கணும், முப்புராதிகளை கொல்லணும். அதனால தான் உங்களை கூட்டிட்டு வந்தோம். இதுக்கு நானா வரணும் அங்க இருந்து? இல்ல மாப்பிளே, எனக்கு 1000 பேர் என் பக்கத்துல இருந்தா நீங்க இருந்த மாதிரி இல்ல பாருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல 3 பேரு, வருங்காலம் பிள்ளைகள் கையில். ஆமா இப்ப யார பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? சிவபெருமானுக்கும் பரமசிவனுக்கும் மாயவருக்கும் வேலையே இல்லப்பா. ஆமா ஆமா எப்ப பார்த்தாலும் அவர் கொடுக்கிறாரு, இவர் அழிக்கிறாரு, அவர் கொடுக்கிறாரு. ஆமா ஆமா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த வீரத்தை திறம்ப இருக்கான்னு பாக்கலாம். அது சரி, அவர் பொங்கி போடுறாரு, இவர் திங்காரு, அவர் பொங்கி போடுறாரு, நம்ம இருந்துடா இல்லையா? அந்த கதையை ஆயிர விடா இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கும் பொங்க தெரியுதா திங்க தெரியுதா பாக்கணும். அதை செய்யணும் இல்ல அப்படி வித்தைக்கு மூத்த விநாயக பெருமானை வைத்து சொல்கிறார். வித்தைக்கு மூத்தவனே என்னப்பா? வித்தைக்கு மூத்த கணபதியாகிய வீரா ஐயா வீரா வெட்டை போலி போலே கோட்டையை சுட்டே வருவா. வித்தைக்கு மூத்த
கணபதியாகிய வீரா அவ வீரா நீ வேட்டை புலி போல கோட்டையை சுட்டு வருவாய் கணபதி புத்தின்னு சொல்வார் அவ சொல்வார் துணிவை ஏற்றி சுமந்து செல்லப்பட்ட பாடி பாசத்துக்களை வாகனம் வாங்கிட்டு தந்தால் அவ தந்தால் பாதாரி கோட்டையை பைய பைய சென்று பார்ப்பி பாசத்துக்கள் எரி வாகனம் வாங்கிட்டு தந்தால் அவ தந்தால் அந்த பாதகர் கோட்டையை பைய மெல்ல சென்று பார்ப்பே சட்டை உள்ளை வெள்ளிக்கை இல்லையில் கோமான் அம்மா கோமான் போல விரிச்சாலை வாகனம் ஒன்று கொடுத்தாரே மகனே கணேசா அப்பா நீ உடனடியாகவே சென்று முப்பர கோட்டை அழைத்து வருவாயா செல்வமே கோட்டை தானே அழிக்கணும் ஆமா எனக்கு ஒரு வாகனம் கொடுங்க இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க உனக்கு ஏத்த வாகனம் ஒரு வாகனம் இருக்கு தெரியுமா என்ன என்னிலையும் கேடு கட்டா ஒன்ன வந்து மாலை போட்டா என்ன வந்து போட்டிருக்கான் பாரு எலியிலையும் பெரிய எலி பெருச்சாளி பெருச்சாளி வாகனமா ஆமா எப்பா என்ன என் உடம்புக்கும் உருவத்துக்கும் பெருச்சாளிக்கு மேலதான் ஏறேன்னா அப்படியே துவரவள ஊர்ல ஒட்டிக்கிடாதாங்க ரோட்ல ஒண்ணு அப்பவும் மாதிரி ஒண்ணு ஒட்டாது மந்திரத்தை சொல்லி விஞ்சுகின்ற மந்திரத்தை சொல் ஆமா ஜெட்ட விடையும் வேகமா உன்னை கொண்டு போயிரும் அப்படியப்பா ஆமா இப்ப வர்றேன் பாருங்க அப்படி என்று சொல்லு வேற பிள்ளையார் பெருச்சாலி வேகணும் அப்படி சம்மனு வந்துட்டு இருக்கிறார் உட்கார்ந்தாரு பார்த்தார்கள் முப்பராதியர்கள் அண்ணே தம்பி அங்க பாத்தியா ஒரு சின்ன எலிக்க மேல ஒரு பெரிய யானை வருதப்பா எலிக்க மேல யானை வருதுன்னு சொல்லாத யார் தெரியுமா இது யாரப்பா நம்ம பகையால் இருக்கிறாரே சிவபெருமான் ஆமா அவருடைய மூத்த மகன் விநாயக பெருமான் கணபதி இவர்தான் ஓ இவர்தான் கணேசனா இவர் கையில வச்சிருக்கிறாரே ஒரு புல்லு ஆயுதம் ஓ புல்லு ஆயுதமா என்னது புல்லு அருகம்புல்லு அருகம்புல்லு ஆமா அந்த அருகம்புல்ல மந்திரத்தை ஜபிச்சு கோட்டையில வீசுறான்னு வச்சுக்க புல்ல ஜபிச்சு துப்புனா கோட்டை சாம்பலாகி போயிடும் அப்படி என்று சொல்லி 18 வண்டியில் வாழை இலையை பரப்பி பாவித்து கொண்டே கணபதி முன்பிலி படைத்தார் 18 வண்டியில் வாழை இலையை பரப்பி அவர் பரப்பி பாவித்து கொண்டு கணபதி முன்பிலே வைத்தார் தந்திரமாகவே எல்லோருக்கும் மூத்தே தமையல் தக்கதோர் பூசை கண்டவர் கோபம் தனித்தார் பையன் வந்துட்டு போகும் பாப்போம் முட்டி போடாமல் அவரிட்ட பூஜை உகந்து முப்பர கோட்டையில் கணபதி போய் வீட்டிருந்தாரே இந்த விதமாக இதை மட்டும் லேசா கூட்டியங்கனே பிள்ளையாருக்கு தேவையான அது என்ன பண்ணா பாருங்க அதாவது பிள்ளையாருக்கு தேவையான எல்லா விதமான படைகளும் அம்மா இவ்வளவு அழகா படையல் போட்டிருக்கான் சப்புன்னு உட்கார்ந்துட்டாரு இவ்வளவு அழகான ஒரு ஆளுகளே அப்பா நம்மள கொல்லு சொல்லிட்டாரப்பா அதான் அப்பாவுக்கு கொஞ்சமும் விவரமே கிடையாது அப்படியானால் இவ்வளவு அருமையா படையல் போட்டிருக்க முப்பராதி நாம ஏதாவது பண்ணலாமா தொடவே விடாது அப்படி என்று எதுக்கு வந்தவங்க தெரியாம மறந்து சம்முன்னு அவரே இவன் என்ன செய்தா பாருங்க பார்த்தார் இந்த விநாயகர் வருவான் எதுக்கு வந்தவன் மறந்து அவரு உட்கார்ந்துட்டாரு ஆமா ஏன் மாப்பிளே அத்தா மூத்தவன் இருந்துட்டான் ஐயா ஆமா நீ என்ன பண்றது அடுத்தால இன்னொரு பையன் இருக்கிறானே உங்க இளையவன் சூரனை சம்மாரம் செய்த சுப்பிரமணிய கடவுள் ஆமா அவனை கூப்பிட்டு அனுப்புங்க அப்படி என்ன சொல்லு அந்த விநாயகர் பெருமானே அவரே அங்க இருக்கும்போது ஆமா இளையவனாகிய அந்த வெற்றிபடி வேணுவனை இழைத்து சொல்கிறார் ஆமா எப்பா முருகா அப்பா வேலவா அப்பா சண்முகா என்னப்பா ஈராறு கரமுடையே ஏற்றபடி வேல் முருகா ஏற்றபடி வேல் முருகா பார்வனர்க்கு மறு
மருமகனே கந்தா செந்தில் வடிவீலா கார்வண்ணர்க்கு மருமகனே கந்தா செந்தில் வடிவீலா ஈராறு கரமுடைய ஏற்ற வடிவேலா ஏற்ற வடிவேலா கார்வண்ணர்க்கு மருமகனே கந்தா செந்தில் வடிவேலா கார்வண்ணர்க்கு மருமகனே கந்தா செந்தில் வடிவேலா போக ஒரு எளிதான புகழ்வீலா சொல்லுகிறேன் போக ஒரு எளிதான புகழ்வீலா சொல்லுகிறேன் என்னுடைய வார்த்தை இது வேளாணி தட்டாளே என்னுடைய வார்த்தை இது வேளாணி தட்டாளே ஓடி அடடி ஆஹா முருகா அப்பா உடனடியாக சென்று முப்புற கோட்டை எரித்து வருவாயா முப்புற கோட்டை தரப்ப எரிக்கணும் உங்களுக்கு பகையாளிடா இருந்தா அவன் எனக்கும் பகையாளித்தான் அப்படி சொல்லுடா எனக்கு ஒரு வாகனம் கொடுங்கப்பா இப்பா உனக்கு ஏத்த ஒரு வாகனம் சூப்பர் வாகனம் இருக்கு என்ன வாகனம் ரயில் வாகனத்துக்கு முன்னாடி வந்த மயில் வாகனம் மயில் வாகனமா அதுல ஏறி நீ போ இப்ப வர்றேன் பாருங்க அப்படி என்ன மயில் வாகனத்தில் ஆரோகணித்து முருகப்பெருமான் வருகிறார் சப்புனு வந்தான் பார்த்தா முப்பராதியா அண்ணே அங்க பாத்தியா பச்சை மேல பூச்சி வருது அண்ணே சாமியே பச்சை மேல பூச்சி சாமியே ஏ வள்ளியூர் கூட்டம் அவள இங்க சுண்டலைக்கு வந்துட்டோப்பா ஆமா அது யார் தெரியுமா அது யாருங்க நம்ம படுக்க போட்டு கொடுத்திருக்கிறவே விநாயக பெருமாள் நம்ம பிள்ளையாரு இவருக்கு தம்பி சுப்பிரமணியம் வந்திருக்கிறான் லேஸ்பட்ட ஆளு கிடையாது அம்மா இவன் சுள்ளன் சுப்பிரமணியம்லாம் சூரனையே சம்மாரம் செய்தவன் சுள்ளான் வந்தா சுளுக்கிடுப்பாம்ல நம்மள சாம்பல் ஆக்கிடுவான் ஆமனே அதனால இவன் என்ன பொருளுக்கு ஆசைப்படுவான் இவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருவோம்பா பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான் அப்ப நம்ம ஷாஜகான் ஜுவல்லர்ஸ்ல இருந்து ஒரு 2 கிலோ தங்கத்தை வாங்கி கொடு தங்க நகைக்கு ஆசைப்பட மாட்டான் அப்ப நம்ம நல்ல பெருமாள் கடையில போய் நிறைய சவுளி எல்லாம் வாங்கி கொடு அத பட்டு வகைகள் ஆசைப்பட மாட்டான் அவருக்கு ஒரு துண்டு இருந்தாலே போதுமே லேசா அழகா பாச்சிட்டு பழனில போய் நின்றுவானே அம்மா இவனுக்கு வேற என்னத்தை கொடுக்கு எப்ப இவருக்கு ஒரே ஒரு பொருள் மேல ரொம்ப ஆசைப்படுவான் யாருக்கு மேல நம்ம நாட்டிய கலை என்று சொல்லிட்டா போதும் அதுல நாண்டுகிட்டு நின்றுவான் நாட்டிய கலையில நாண்டுகிட்டு நிப்பானா ஆமா அப்ப இவர்தான் அந்த கலா ரசிகனா அந்த கலாழக ரசிகனை செத்துறாதீங்க கலை ரசிகன் ஆகா அப்படி என்று சொல்லு பெண்கள் எல்லாம் ஆடி பாடி முருகப்பெருமானுடைய முன்பிலே வருகிறார் பார்த்த முருகன் நினைக்காரு ஏ அம்மா புள்ளையில என்ன ஆட்டம் ஆடிச்சலி என்ன வருத்து வருது பருவ ஒண்ணு அம்மா கைலாசமலையிலயே ஆடினாவள கண்ணு 2 தான் தெரியும் வேற எல்லாம் வரிஞ்சு கட்டிருப்பாங்க இது சூப்பரா ஆடுது இது அங்க ஆமா ஆமா கொஞ்ச நேரம் டான்ஸ் பார்த்துட்டு போவோம் அவரு உட்கார்ந்து ஆட்டத்துல உட்காருவோம் கையில வச்சிருந்தாரே ஒரு வேலாயுதம் ஆமா யாரு வேலாயுதம் வேலாயுதம்னா சக்தி மிகுந்த வேலாயுதம் நம்ம மைசுகாரர் வேலாயுதம் இல்ல இது அவரு கையில இருந்த வேலாயுதம் அதுக்கு வேலையே இல்லாம பார்த்தா மாப்பிளே அத்தா மூத்தவனுக்கு பின்னாடி இளையவனும் போயிட்டான் ஆமா மூத்தவனும் இளையவனும் ஒப்புராதி பங்காரான் பார்த்தார் இந்த பகவான் என்ன ஆசை மைந்துனா என்னத்தான் இனிமேலும் ஆதித்தனை ஏகிவிடு கோட்டையிலே இனிமேலும் ஆதித்தனை ஏகிடுவீர் கோட்டையிலே புனிதரனால் சூரியனை அந்த சூரியனை போக விட்டார் கோட்டையிலே சிவபெருமான் சூரியனை சூரியனை போக விட்டார் கோட்டையிலே கால்களில் சாரதியும் கடுங்கோதிரி ஓரியிலும் கால்களில் சாரதியும் கடுங்கோதிரி ஓரியிலும் கோலவன தேரிலேறி அந்த தேரிலேறி மாராணி ஆதித்தேனோ கோலவன தேரில் ஏறி தேரேறி மாராணி ஆதித்தேனோ இந்த விதமாக நேர மாப்பிளை நம்ம வளர்ப்பு பிள்ளை இருக்க பாருங்க ஆதித்த பகவான் ஆமா சூரிய பகவான் அவன் அனுப்பிடுவோம் அவன் கொஞ்சம் காட்டம் கூடுனவன் அப்படி என்று சூரியன் வரும்பொழுது பார்த்த முப்பராதியர்கள் என்ன சூரியனுக்கு தேவையான வெண்பொங்கலாண்டு படைத்து சரி ஆதித்த பகவானை முப்பர கோட்டி அமர்த்தி விட்டான் அல்லவா ஆமாப்பா ஏ மாப்பிளே அத்தா 3 பேரும் போயிட்டாரு ஆகா சூரிய பகவானுக்கு பொங்கலை போட்டு அங்க நிறுத்திட்டானே ஆமா போய் என்ன ஆக போதோ தெரியல அத்தா அந்த வேளையிலே போன சூரியன் அங்கிருக்கே பூமி இருள் மூடி போனது போன சூரியன் அங்கிருக்கே பூமி இருள் மூடி போனது வாழ்ந்த மனிதர் மிருகங்களோ மலையில் மரங்கள் தான் உறங்க எல்லா தேவருக்கும் பொதுவாக
சிவனாரும் மறைந்து விட்டார் மறைந்து விட்டார் சூரியன் அங்கிருக்க பூமி இருள் மூடி போனதுமே அக்கினியும் தான் குளிர்ந்து தண்ணீரும் குளிர்ந்திடுமா அக்கினியும் தான் குளிர்ந்து தண்ணீரும் குளிர்த்திடுமா பறவையதை முடிக்கவில்லை கடலது ஓசையிலே கையிலே வீற்றிருந்த சிவனாரோ மறைந்து விட்டார் சூரியன் அங்கிருக்க பூமி இருள் மூடி போனதுமே இப்படி ஆதித்த பகவான் முப்பரகோட்டையில் ஒதுங்கும் போது உலகமெல்லாம் ஒரே இருட்டு, எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. ஆமா, அந்த வேளையை பகவான காணல பார்வதி சொல்ற, அண்ணா என்னம்மா என் நாராயணா என்ன எங்க வீட்டுக்காரர காணல. என்னது நம்ம அத்தான காணலையா? ஆமா. அடா மனுஷன் இப்படி கொண்டு நடுத்தருல விட்டு எங்க போனாரு தெரியலையே. ஆமா, என்ன தேடி பாருங்க. தேடி பாக்குற சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் முந்தாடி சீரை மணியம் பிடிச்சிட்டு வந்தாரு. ஆமா, அப்படியே கடல் எல்லாம் சேரா கலைக்கு பாக்குறா. அந்த வேளையிலே அங்கே எரியும் பிரம்மல் பார்வதியோ அரணை தேடி அலைந்தார். அரியும் பிரம்மல் பார்வதியோ அரணை தேடி அலைந்தார். இரியும் புவனோ ஈரிகளோ மிக்க திசையட்டோ தேடி அடிமோடியோ காணாமல் சடைத்தறி மாயவனா அடிமோடியோ காணாமல் சடைத்தறி கடலை எல்லாம் சேராக்கி வாங்குறான். மண்ணெல்லாம் ஒன்னொன்னா எண்ணி பார்க்கிறார். ஒரு தடமும் காணவில்லை. இவனை காணவில்லை. பார்த்தார் இந்த தெய்வ திருவள்ளுவல். என்ன நாராயணா, யார தேடி இப்படி போறிய? அதானே ஐயா, இவ்வளவு நேரம் சிவபெருமான் நாங்க எல்லாரும் ஒன்னா நின்னு பேசி சிரிச்சு வாங்கி இருந்தோம். அந்த மனுஷன் கண் இமைக்க நேரத்துக்கு முன்ன காணாம போயிட்டாரு ஐயா. என்னது சிவபெருமான காணலையா? ஆமாங்க. மாயவா, எல்லாம் அறிந்திருந்தும் அறியாதவர் போல் ஏனப்பா இந்த நாடகம்? என்ன சொல்றீங்க நாராயணா? இதோ ஓங்கி வளர்ந்திருக்கின்றதே நெல்லி மரம், நெல்லிக்கனி. அந்த நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி எடுத்து திறந்து பாருங்கள் என்று உரைத்தார். வேற கனிய மெதுவா எடுத்து, இது நெல்லிக்கனிய கனின்னு அந்த பிள்ளை திரும்பி பாக்கும். மெதுவா கனி அப்படி பிரிச்சு பார்த்தா கனிக்கு பேர்ல ஒரு ஆசைதான் பிள்ளை வரும் இல்லையா? அப்படி திறந்து பார்த்தால் பகவான் எள்ளுக்குள் இருக்கும் எண்ணெய் போலவே பகவான் ஏகமயமாக காட்சி அளித்தார். பார்த்தார் மாயவள். வேற ஒரு வார்த்தை சொல்றாரு, என் ஆசை மைத்துனா மைத்துணரை உந்தனுக்கு வயதிருந்தும் புத்தி இல்லை, மைத்துணரை உந்தனுக்கு வயதிருந்தும் புத்தி இல்லை. எத்தனை பேர் போனாலோ நானோரேவள் போதாதோ எத்தனை பேர் போதாலோ. மாப்பிள்ளை அத்தா, யார் போனா என்ன உங்களுக்கு நான் போதாதா? என்னத்தான் சொல்றீங்க? என் ஆசை மைத்துனா என்ன? இதோ பாருங்கள் அத்தா, என்னத்தான்? 20 கை ராவணனை ரெண்டு கையால் கொண்டேனோ. 20 கை ராவணனை ரெண்டு கையால் கொல்லதையோ. பருக வந்து சொற்பனகி பண்பை கட்டி சரிதான் போகலையோ. அப்படி உம்பேரை போடப்பான் சொல்லாரை ஆமம்மா உயிரோடு ஐயோ விடுவேனோ. அலைகடலை தாண்கடைது அமர்கமதி எடுக்கலையோ.
நீர் வலிக்கிட்டு போறது சரியில்லை. ஆமா, இங்க இருந்து யார் போனா என்ன மாப்பிள்ளை? ஆமா, நான் உங்க பக்கத்திலே தானே இருக்கேன். ஆமாத்தா, நான் இருக்கும்போது உமக்கு என்ன கவலை? உங்களை வச்சுதானத்தான் படத்தையே காட்ட வேண்டி இருக்கு. தேர இழுத்து தெருவுல கொண்டு விட்ட கதை போல. ஆமா, என்ன கொண்டு விட்டு நீர் ஓடிக்கிற? இல்ல பாருங்க, எனக்கு இப்ப நான் ஓடிட்டோம்னா உம நிலைமை நாம. எனக்கு 3 பிள்ளைகள் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லையேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதத்தான் இப்ப சொல்ல வந்தேன். ஆமா, மாப்பிள்ளை ஒரு விஷயத்த வயசு போனா காணாத அறிவு இருக்கணும். என்ன எனக்கு தானே? ஆமா, அது எல்லாருக்கும் தெரியுமே. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. என்னது? முருங்கை என்னைக்கும் முறிச்சு தான் வளர்க்கணும். அப்படியா? ஆட்டை என்னைக்குமே அறுத்து தான் வளர்க்கணும். சரி, புள்ளை என்னைக்குமே அடிச்சு தான் வளர்க்கணும். என்ன நீங்க சொல்லு? சரி, புள்ளை வேணா தட்டி கொட்டி அடிச்சு எடுத்து வளர்த்துறலாம். நம்ம 2 கொடுத்தா அது 4 தரும். ஆமா, கொஞ்சம் வளர்ந்துட்டா அவன் தருவான், வாங்கிட்டு போயிருவான். வாங்கி இல்ல, முருங்கை வேணா வளர வளர தழுக்க தழுக்க 2 இலையா பிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கு. அறிவுகட்ட வயல தழுக்க தழுக்க முறிக்கப்படாதப்பா. அப்புறம் முறிச்ச பிறகுதான் தழுக்கும். அப்படியா? ஆமா, சரி, வளர்த்துறலாம். ஆட்டை அறுத்து வளர்க்கணும்னு சொல்றீங்களே. சரி, நமக்கு தேவைப்பட்ட இன்னைக்கு ஒரு செப்பு அறுத்து கறி வச்சிடலாம். கறி வச்சாச்சு. நாளைக்கு ஒண்ணு எப்படி 2 நாளா 4 நாளா 4 செப்பும் போயிட்டுன்னு வைங்க. மாதிரி ஆட்டை எப்படி வளர்க்கறது? செப்பா இருக்கக்கூடிய மூஞ்ச பேரு செப்பா இருக்க சொன்னேன். அப்புறம் ஆட்டை அறுத்து வளர்க்கணும்னா ரோமங்கள் வெட்டி வளர்க்கணும்னு. ரோமத்தை வெட்டி வளர்க்கறதுக்கா? ஆமா, நல்ல நேரம் விளக்கம் சொன்னீர். இல்லைன்னா நாளைக்கு காலையில போய் உடனே வெட்டி தான் நடக்கும். செப்ப வெட்டி போயிடுறேன். ஆமா, பாவி மதியா கோயிலுக்கு வளர்த்தது அது அதானே விட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் செப்ப வெட்டிக்கிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டாரு. என்ன அட்டகாசம் பண்ணு தெரியுமா அது? ஆமா, பின்ன அதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டாம செப்பு செப்ப எடுத்து விடுவாரு நேரே. ஏ மாப்பிள்ளை, இத பாருங்க, புள்ள வளர்த்துருக்காரு. புள்ள இன்னைக்கு என் பிள்ளையா இருந்தா 30 ஓட்டை எரிஞ்சிருக்குன்னு மாயவர் சொன்னார் பாருங்க. என்னதான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு பிள்ளையில குறை சொல்லுமா கோவம் தானே வரும். யாரு பிள்ளையா இருந்தாலும் அப்படிதான். சல்லு சிவபெருமானுக்கு வெக்கமாயிட்டு கேவலமாயி போச்சு. இப்படி சொல்லிட்டாரு நம்ம அப்படின்னு சொன்னார் பாருங்க. உச்சியில இருந்து உள்ளங்கால வரைக்கும் சல 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 சலன்னு வேர்க்கும். அந்த மனுஷனுக்கு உடனே வேகத்தை அந்த வேர்வையை விட அப்படி வெட்டாவில் அப்படி வீசி எறிகிறார். வேர்வீடு பிறந்தான் வேர்வை பத்திரன் அப்படி வேர்வை பத்திரா. அப்பா 30 கோட்டையில 3 பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறான். ஆமா, என்ன ரொம்ப அசிங்கப்படுச்சு. கொஞ்சம் பாருங்க, இப்ப 3 பேருக்கு ஆளுக்கு 4 கொடுத்து பங்கு வைக்க சொல்லிவிடு. அப்படி ஓடோடி வரும் பொழுது அப்படி முதல்ல உட்கார்ந்து இருந்தது யாரு? யாருமா? யாரு? பிள்ளையாரு. அவரே. ஆமா, முதல்ல அவருக்கு முன்னாடி உட்கார்ந்தவன் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை பார்த்தானா? ஆமா, ஓடி வந்த வேகத்தை வச்சுட்டாண்டி எல்லாரும் கொடுத்தா செவியில ஒண்ணு அடிச்ச அடியில சூரியனுக்கு 2 பல்லு எகிரிட்டு 2 பல்லு எகிரி வெளியே போயிட்டு 4 பல்லு ஆடிடுறாங்க. பார்த்தாரடா சண்டாள பாவி கரும்பு திங்க மந்தி வந்துட்டானப்பா. கடவுளே, 5-6 கட்டு கரும்பதி கக்கத்துல வச்சுட்டு போடான் கொய்யாலன்னு அவர் ஓடிட்டாரு. கைலாச மலையில போய் கரும்பு கடைக்கு வரேன் அவர் போயிட்டாரு. அடுத்த அளவுக்கு இருந்த யாரு? பிள்ளையாரு. ஆமா, இந்த பிள்ளையாரு முதல்ல வந்தாரு. ஆனா அவர் ஒண்ணுமே சாப்பிடல. ஏன்னா அவர் பிள்ளையாருக்கு படையில் நிறைய போட்டுட்டான். ஏகப்பட்டது கொண்டு படைச்சிட்டான். அவரு இந்த குலுக்கல் முறையில பரிசுட்டு குலுக்கல் மாதிரி தேர்ந்தெடுக்காரு. நம்ம எதை சாப்பிடுறது? வடையை சாப்பிடவா? ஆமா, பொரியை சாப்பிடவா? அப்பத்தை சாப்பிடவா? அப்பத்தை இப்ப சாப்பிடவா? இல்ல கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுவோம். இல்ல சரி கொஞ்சம் செல்லி சாப்பிடுவோமா? அன்னதானம் முடிஞ்ச பிறகு சாப்பிடுவோமா? இல்ல எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு சாப்பிடுவோமா? அப்பதான் ஒருத்தருக்கு தெரியாது. ஆமா, நம்ம நேரத்துல தின்னுட்டு ஓடிடலாம்ல. ஆமா, அப்படின்னு ஒரே குழப்பத்துல குழம்பிட்டு இருந்தாரு இல்லையா? ஆமா, வந்த வேகத்துல பியால வயித்துல ஒத்தாடி ஒரு சின்ன தட்டு தட்டுனா திரும்பி பார்த்தாடா பார்த்தாரு பெருச்சாளி. சின்ன வர வரப்படாதா பிள்ளையாரு அப்படி பியால வயிற்றுக்கு பெருச்சாளிக்கு மேல வச்சாரு. 5-6 மாதகத்தை தூக்குனாரு. ஆமா, சங்கன்னு ஜெட்டு போன மாதிரி போய்கிட்டு இருக்காரு. மோதகத்தை பாதகம் இல்லாம இருக்கு அவர் பேசாரா? ஒரு மந்திரத்தை போட்டு முடியாது நிப்பாட்டு பாத. அதத்தான் மந்திரம் போடணும். பார்த்தாரு. அடுத்தபடியா அந்த முருகபெருமான் நடுவுல இருந்துட்டு அங்க பார்த்தா பிள்ளையார் ஓடுறான். ஆமா, இங்க பார்த்து திரும்பி பார்த்தா சூரியன் ஓடுறான். அங்க பிள்ளைல ஆட்டம் நடந்துட்டு இருக்கு, அதையும் விட்டுட்டு போக முடியல. அவன் எதுக்க பார்த்தாரு வேற விபத்துல பல்லே நிறநறாலும் கடிச்சிட்டான். கடிச்சிட்டு வாரான். சண்டாளா டான்ஸ் பார்க்க விட்டாம இல்லையே. ஆட்டம் என்ன அழகா டடடடடடா. ஒரு விசில் அடிச்சு மயில கூப்பிட்டாரு. ஐயா மயிலு வா ஓடிடுவோம். அல்லே. ஆமா, மயிலு கூட அவர் ஓடிட்டாரு. ஆமா, மயிலு கூட அவர் ஓடல. மயிலு அவரை தூக்கிட்டு போகுது. மயில கூட்டிட்டு அவர் போயிட்டாரு. ஆமா, மாப்பிளே வந்துட்டாங்களா? நம்ம யாருக்கும் தெரியாம பின்னாடி போய் ஒளிச்சிருக்கா 3 பேரும். சரி வாங்க நம்ம போ. யார்? நானா? ஆமா, நல்ல வேலை. ஏ அத்தா என் பேரை சொன்னாலே ஒரு குடம் தண்ணி மொத்தமா குடிக்கும். ஆமா, குடமா குடிக்காம இல்லையா? ஆமா, அதனால நான் வர முடியாது. நீங்க போய் உண்டுமா இல்லன்னு பாத்துட்டு வா. மாப்பிள்ளை நீங்க சின்ன பிள்ளை தரமா பேசப்படாது. என்ன இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இத இருக்கிறானே இந்த முப்பராதியருடைய கோட்டைகளை வீட்டிருப்பவள் அம்மையாகிய முத்தாரம்மை. முத்தாரம்மன் அல்லவா? இந்த முத்தாரம்மன் வீட்டிருக்கும் போது அவள் சக்தி உள்ள ஒரு தெய்வம். ஆமா, பக்தி உள்ள ஒரு அம்மா. அம்மா அந்த தாய்க்கு அடிபணியக்கூடிய பிள்ளையா முப்பராது இருந்தான் வைங்க. ஆமா, 58 வருஷம் இல்ல மாப்பிளே, 88 வருஷம்னாலும் 30 கோட்டை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகா, நீங்க சொல்ற பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியாதா? தாய் சொல்ல தட்டிட்டாம மீதியை நாம தடுவோம். அப்படியேதான். ஆமா, அப்ப வாங்க பைய போ, நீங்க முன்னாடி போங்க, உங்க பின்னாடி வந்துட்டு. அப்படி என்ன எப்படி வைக்கிறார்கள்? எப்படிமா? திருநெடுமால் பாலாராய் சிவனாருடைய யாராய், திருநெடுமால் பாலாராய் சிவனாருடைய யாராய், உமையவள் மஞ்சளை யாராய் யாராக ஓடுவாரா, மடமடனை
மாய வெள்ளம் வருகுதென்றே வகையறியாம போராதி குளித்து வர வேண்டும் என்று கூட்டமிட்டு எழுந்திருந்தார் இந்த விதமாகவே பாலாரும் நெய்யாரும் மஞ்சனையாருமாக வருகிறார்கள் 3 ஆறாக முப்புறக்கோட்டைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறார் சொல்றாடே தம்பி 58 வருடம் வராத காட்டாத்து வெள்ளம் இன்னைக்கு வருது முப்புறக்காட்டுக்குள்ள குளிச்சிட்டு வரலாம் போய் அப்படி என்று வரக்கூடிய வேளையிலே என் அம்மையாகிய 3 முகம் 3 யுகம் கண்டே துவர விலையிலே அல்வாவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்தாரமைக இருக்கிறாள் என் அருமை மக்களே முப்புறாயலை வளர்த்த புகழ் உலகில் அந்த மாதாவு எது சொல்வாள் தொடர்ந்து வந்தே வெள்ளமாதே சோதனைக்கு வருவதடா அடர்ந்து சென்று குளித்து விளையாடாது என உரைத்தாள் அவள் விளக்கின சொல்கிறாமல் வெள்ளமதை தரித்தாள் எங்களுக்கு சிவனும் இல்லை குருவும் இல்லை ஆனதெல்லாம் நான் எனவே அவர் ஆடினாரே தீர்த்தமதை ஆங்காரோ இருக்குதென்று ஆற்றினோட கோலமிட்டு ஆங்குடனே ஈஸ்வரரோ பார்வதியோ திருமாலோ முப்புறக்கோட்டை அழிக்க வேதியனாகிய பெருமாள் ஒரு கோலம் கொண்டாரே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மூவாத்து வெள்ளத்துல அம்மா எவ்வளவோ சொன்னா எப்பா குளிக்க போவாதீங்க முப்பராதிகளே மாத்தம் சொல்றாடே தம்பி முப்பராதிகளே என்னனே அம்மாவுக்கு வயசாகி போச்சுடா 60க்கு மேல கிறுகிறுப்பு அம்மா இன்னைக்கு நம்ம சின்ன புள்ளத்தனமா தான் பேசுவா ஆமா அம்மா இனிமே நமக்கு சும்மானே அம்மா எல்லாம் நீ பேச்சுக்கு பேருக்கு தான் வச்சுக்கணும் கதவை போட்டு வாங்கனே வாங்களா போய் குளிச்சிட்டு வருவோம் பார்த்தாரையுங்கள் மூவாத்து வெள்ளத்துல அப்படி முங்கி குளிக்கலாம் வந்தா பாருங்க ஆமா அவள வெறும் ஜடனாம் இல்லையா ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அவள மத்தி போச்சு மாய வெள்ளம் மாயமா மறைஞ்சு போச்சு ஏன் அம்மா நம்ம அம்மா சொன்னது உண்மையாதான் இருக்கும் போல இருக்கேன் ஆகா வம்பா மாட்டிட்டோம் அடியும் உதையும் பட்டு அப்படியே பல்லு எல்லாம் உடைஞ்சு வாரான் அவ்வளவு தேர வர்றாரு மாப்பிளே அத்தா முப்புறக்கோட்டையில கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு அதுக்கப்புறம் வரேன் என்ன சரி நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அத்தா அப்படி என்ன எப்படி வரீங்கன்னா எப்படிமா பப்ப நகவல்லோ பெருமாள் கோலங்கள் கொள்ளுவாரா சோமனை எடுத்தான் பாப்பான் சுக்கியதான் உடைத்தான் சோமந்தனை பாப்பான் முத்தி தடவிட்டு எடுதனை எடுத்தான் பாப்பான் தனியில் எடுத்தார்
நாயகனாகிய ஸ்ரீமநாராயணமூர்த்தி நாராயணமூர்த்தி 90 மத்து ஜன்னது மண்டல கிழவனை போலவும் 400 மத்தும் சென்ற நிறைத்ததொரு கிழவனை போலவும் லொக்கு லொக்கு கக்கு புக்குடி இருமிட்டு வர இருமிக்கொண்டு அப்படியே போச்சு. இது ஆஸ்பத்திரியான் பண்ணினா வேறே அப்படி வந்து நின்னாரா பார்த்தா முப்பராது அந்த பக்கம் அண்ணே மீதி இருக்க தண்ணி இவருக்கு தலையில ஊத்துக்க. இது என்ன சீதா பாருங்க என்னத்தையாவது ஒண்ணு எனக்கு சொல்லி அவனு என்னைய பத்தி வரும். ஆமா பின்ன எனக்கு வேற எதுக்கு இருக்கும் இல்லன்னா வர பொழுது விடியுமாங்க. நான் சொன்னேன் தப்பாங்க பாரு அவ்வளவு ஆளோட போய் குளிச்சுட்டு வரும். அப்படியே அதான் மீதி இருக்க தண்ணி உங்க தலையில ஊத்துக்கனே வேறே அத முப்பராதிரே சரி அம்மா இதெல்லாம் தீ போட வர ஆளால ஆமா என்ன சொல்றா ஏனே நம்ம கோட்டைக்கு முன்ன ஏதோ சத்தம் கேக்குதானே. ஆமா எவனோ ஒரு கிழமை பண்டார கிழமை சத்தம் இல்ல கேக்குது. அத பாரு 5-6 பீடி மாதிரி நடுவுல பாடி வருது பாரு. எல்லாம் நம்ம கூட பிறப்பு. இந்த துவரவள ஊரை பத்தி என்ன நினைச்ச நீ? ஏன் என்ன நினைக்கணும்? அது என்ன உடம்பு தெரியுமா? என்ன உடம்பு? வயிற கட்டமா இல்ல. உண்மையா அப்படிதான் ஐயா. ஆமா ஒரு ஆளுக்கும் தொப்ப வைக்கல. கொட்டு மழையிலயும் கொளுத்தும் வெயிலிலையும் நனைஞ்சு காஞ்ச உடம்பு. அதுதான் எல்லாம் கோந்து வருது. உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்ச உடம்பு. வாங்க வாங்க நேரே சரி சரி பார்த்தாருல்லவா என்ன என்னே நம்ம கோட்டை மகப்பல ஏதோ ஒரு கிழமை வந்து சத்தம் போடுறாமணி. முப்புராதிகளே ஏண்டாது செத்தீர்களா சாகவில்லையா? அடிங்கோப்பா மோவனே எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க இருக்கிறோமா செத்தமான்னு கேட்பேன். வேற வரத்தியா முப்புராதியர்கள் என்ன ஏ தம்பி பண்டாரத தூக்கு கொண்ட குடுமையை பிடிச்சு இழுத்துட்டு வா. அவர் என்ன செய்தால் பாருங்கள் என்ன கிட்ட வருகையிலே வாசலில் இருக்கின்ற கிங்கிலியே கிட்ட வருகையிலே வாசலில் இருக்கின்ற கிங்கிலியே வட்டமாய் சந்தியிலே கிழவனை வந்து வளைந்தாரே வட்டமடைகளிலே கிழவனை வந்து வளைந்தாரே இசையில் கண்ணியிட்டு நாங்கி மினையதில் தூக்கி இசையில் கண்ணியிட்டு நாங்கி மினையதில் தூக்கி காசியில் பாப்பானை பாம்பை கடிக்கிறது அவையும் என்றாரே. முக்காளி மேலாக நெருஞ்சி முள்ளில் கிடத்தி என்றாரே. ஏழை போல கிடந்தால் தனக்கு ரணவெடி பூசை கொள்ளே மாயக்கிழவனை தான் மாயக்கிழவனை தான் இவனை மாப்பிள்ளையாக்கிடலாம் கொண்டு வாயினாரா உடனே வடக்க உலக்கையும் கொண்டு வாயினாரா மாயக்கிழவன் தன்னை இவன் ஒரு மாப்பிள்ளையாக்கிடலாம் உடனே வடக்க உலக்கையை கொண்டு வாயினார் இவன் உடனே வடக்க உலக்கையை கொண்டு வாயினார். பக்கப்படுத்தவனை அறுத்து பண்ணிட வேண்டும் என்றால் நீ வேறே ஒரு பொண்ணு காணலையே வேறே பொண்ணு காணலையே. என்ன தாத்தா என்னப்பா கிழவா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க இருக்கிறோமா செத்தமா கேப்ப நீ? ஐயோ எப்பா முப்புராதிகள்ங்கிறது நீங்க தானா? ஆமா கிழவா ஆமா. எப்பா நான் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தேன் பாத்தீங்களா? ஏயா நீ நடந்து வந்துகிட்டு அங்கனே இருந்தியா? இல்லடா வந்துகிட்டு இருந்தேன் பாத்தீங்களா? நடந்து இன்னைக்கெல்லாம் வந்துருவியாடா? அப்படியே வரும்போது யாரோ ஒருவன் சொன்னான் பாத்துக்கம்மாக்கா. ஏய் எவனோ ஒருத்தே புடிங்கிட்டா தாத்தா. அப்படியா? ஆமா இங்க பாரு முப்புராதிகள் இருக்கிறானா செத்துட்டானு ஒரு கேள்வி கேட்டான் பாரு. உள்ள பாக்ஸ் கட்டாயினே. ஆமா முப்புராதிகள் செத்து போறான்னு சொல்லி என் காதுல ஒரு கேள்விப்பட்டேன். எம்மாடியோ அதுதான்டா நான் இந்த சத்தம் போட்டுட்டேன். அத பத்தி என்ன ஒண்ணு செய்யாதுங்க அப்பா. ஏ கேட்டு கிழவா அப்படி யாராவது நாங்க செத்துட்டோம்னு சொன்னா நீ உடனே நம்பி வந்து கேப்பியா? சொல்லிட்டாங்கல்ல அதனால தான் கேட்டு போட்டேன். ஈரல எடுத்து போட எடுத்து. ஐயோ எனக்கு கிடையாதுடா. ஏ தாத்தா என்ன நீ பாக்க ஆளு நல்ல சம்முன்னு இருக்க. அப்படியா அப்பா? அதனால உங்களை குனிய வச்சு நல்ல ஒரு உலக்கையை கொண்டு வந்து அந்த கூண்டுல 5-6 சாத்தி உன் கூனையில நிமித்து
எங்க பிராயத்துல நம்ம அண்ணாக்கு பேர் ஒரு வண்டி, அந்த வண்டியில இருந்து வண்டி மை எடுத்துட்டு வந்து அந்த பஞ்சு முட்டாய் மாதிரி நரைச்சிருக்க தலையில எல்லாம் தடவி நல்ல டை அடிக்கி இத மாதிரி அழகான ஒரு செக்கச்சவேன்னு ஒரு பிள்ளைய பார்த்து உனக்கு கட்டி வச்சிருவோமா? எனக்கு இந்த வயதுல யாரப்பா பொண்ணு தருவா? அட கிழட்டு பயல, இந்த வயசுல எனக்கு எதுக்கு கல்யாணம் அவன் கேட்கானா பாரு. யாரு பொண்ணு அப்ப பொண்ணு தானே கட்டிருவியோ? கிழவனுக்கு ஒரு ஆசை இருக்குதான் செய்யும். அதானே அந்த காலத்திலே பாடி வச்சுட்டாங்க, 60லும் ஆசை வரும், 50லுமா இப்ப 60ல வருது. அப்படியா? 20 நம்பினாலும் 60 நம்பப்படாது. அது என்ன அப்படி? உனக்கு 65 வயசாது. அது என்ன அப்படின்னு 20 நம்பி 2 பிள்ளைல அப்படியேப்பா பணக்குடி இறங்கிமா போறீங்க? ஆமா, தங்கச்சி அப்படிதான் வருவாங்க, விட்டு விட்டுருக்க ராஜானா போயிடுவான். அழகா ஜாலியா முன்னாடி விட்டு பத்திட்டு போய்கிட்டே இருப்பான். நிறைய அதுவும் இங்க எப்படின்னு தெரியாது, அது எங்க தெருவில் நாங்க இப்ப இருக்க தெருவில் பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு பிள்ளைகள் அப்படிதான் போவோம். உண்மையில நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் நம்பவே இல்லை. 10 பிள்ளைகளும் முன்ன போகுதுன்னா 4 பையன் மாதிரி பின்னாடியே போறான். அவன் கேட்டா பஸ் ஸ்டாண்டு கொண்டு விட போறான், அடிக்கடி சீப்படுத்து சீவிக்கிடுவான். உண்மையை அப்படித்தான். பாருங்க, அடிக்கடி இந்த கையில ஒரு தீப்பெட்டி வச்சுட்டாலையா, அந்த புள்ளைய பாக்க நேரம்னா காதுக்குள்ள வைக்க புள்ளைய கொடுத்ததுக்கு கையில தீப்பெட்டி தானே அது. ஆமா, செல்போன் மாதிரி என்ன சில்லு போனா? ஆமா, அததான் தூக்கிட்டானே பாத்தீங்களா? ஆமா. அப்போ இந்த 20 நம்பி ஈஸியா பிள்ளையில விட்டுறலாம். ஆமா, இதே மாதிரி ஒரு 60 நம்பி இந்த பிள்ளைய விட்டோம்னு வைங்களா, கிட்ட கூட போய்கிட்டே இருப்பாரு. என்ன செய்வாரு? பைய காத்துல கிடக்க பத்தி கேட்பாரு. எப்படி? இது தங்கமா தங்கம்? ஓய் தங்கமா தங்கம். ஆமா, இத பாப்போம் கொண்டாங்க கழுத்துல நடக்க செய்யணும். ஆமா ஆமா. இந்த சேலை எங்க எடுத்தாரா சாத்தி? ஜவுளி கடையில. அப்ப என்ன மரக்கடையிலே கொடுமா? ஆமா, இப்படி கேட்டு போறது பாத்தீங்களானே. அதனாலதான் தாத்தா உன்னை நம்பவே கூடாது. ஐயா என்ன அப்படி நினைக்காதுங்கப்பா. சரி, அது இருக்கட்டும். ஏடா ஏன்டா இப்படி அந்த கரைக்கும் தரைக்கும் அப்படிக்கிறீங்க? தாத்தா உங்களை பார்த்த உடனே என்ன ஒரு சின்ன கேள்வி கேட்கவா? என்ன? எத்தனை கிளவி ஆண்டாலும் கேளு. கிளவி இல்ல கிளவா, ஒரு சின்ன கேள்வி கேளு கேளு. ஏ ஆசி பண்டாரமே, அடடா கோம்பாப்பா உன்னுடைய ஆட்டத்தை நான் காடே, ஆட்டத்தை நான் காடே, மரியே என்ன பண்ணி அங்க தளர்ந்து போச்சு, ஆடபாஷ மரியே என்ன பண்ணி அங்க தளர்ந்து போச்சு. பாப்பா என்னுடைய ஆட்டத்தை நாங்காடே, ஆட்டத்தை நாங்காடே, ஆடபாஷ வருமோ என்ன பண்ணி அங்க தளர்ந்து போச்சு, ஆடபாஷ வருமோ என்ன பண்ணி அங்க தளர்ந்து போச்சு. தாத்தா பேரா, தாத்தா பேரா, தாத்தா என்னப்பா இன்னைக்கு பாத்தியா கோயில ஏகப்பட்ட ஆள் வந்திருக்கு. ஆமாப்பா, எல்லாருக்கும் முன்னாடி நீ அழகா ஒரு டான்ஸ் ஆடுமா? நான் சும்மாவே ஆடிட்டு நிக்கிறேன். ஏ தாத்தா, இத மிஞ்சி ஒரு ஆட்டம் உண்டுமாப்பா. உங்க ஆட்டம் ஒருவேளை தொற்று நோயா இருக்குமோ? என்னடா அப்படி உனக்கு எனக்கு 4 வீட்டுல வாழக்கூடிய பிள்ளை, இதுக்கு வந்துட்டேன். நான் தான் வயசான காலத்துல ஆடிட்டு கிடங்க. இந்த பிள்ளைங்க ஆடுது, நீங்க ஏன்டா ஆடுறீங்க? எல்லாரும் ஒரு போல யாருக்கா கையில சாவி இருந்தா கொடுங்க. ஐயோ ஒரு மாதிரி ஆட்டம், இவளுக்கு சாவியை கொடுங்க, அவளுக்கு அருவாளை கொடுங்க கையில. ஒன்ன வெட்டிடுவோம்ல பாத்தியா? ஆரம்பிச்சதாங்க தானே. ஏ தாத்தா, அப்படின்னா நீ ஆட மாட்டியா? இன்னும் ஆடுறல இதே பாத்துக்க, அவ்வளவுதான். பாப்பா நிக்க முடியாதுப்பா. ஏ அம்மா, வயசான காலத்துல தாத்தா என்ன ஆட்டாரு? ஆமா, ஒரே ஆட்டம் தான். ஆட்டத்தை நடத்தணும்னா ஆட்டம் நின்ன உடனே ஓட்டம். அப்படி இருக்குன்னா ஏ தாத்தா சரி, அது இருக்கட்டும். அப்படி ஆட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமாப்பா, இந்த பாருப்பா நீ பாடுடா கோமாப்பா உன்னுடைய பாட்டை நான் கேக்கே, பாட்டை நான் கேக்கே, பாட்டை நான் கேக்கே, பாட்டை நான் கேக்கே. பாடவ ஜமரியே என்ன பண்ணி பல்லு மறி போச்சே, பாடவ ஜமரியே என்ன பண்ணி பல்லு மறி போச்சே. பாடுடா கோமாப்பா உன்னுடைய பாட்டை நான் கேக்கே, பாட்டை நான் கேக்கே, பாடவ ஜமருமோ என்ன பண்ணி பல்லு மறி போச்சே, பாடவ ஜமருமோ என்ன பண்ணி பல்லு மறி போச்சே. என்னப்பா நீ எத்தனை கட்ட சுதிக்கும் பாடலாம்? ஆமா, 1.25 கட்ட சுதிக்கு ஒரு பாட்டு பாடு. 1.25 கட்டைக்கா? 1.25 கட்டை எப்படிங்க பாப்போம்? பாத்தியா, கட்ட கிடையாதுப்பா. கட்ட தெரியாது. ஆமா ஆமா. அப்ப 1.25 கட்ட வரலையா? அப்ப அரைக்கட்டை எப்படிங்க? அரைக்கட்டை அரைக்கட்டையை உடைச்சு பிடிக்கணும். ஆமா, அதுக்கு ஆக்கட்டை 1.25 கட்டை. அப்படியா? ஏ தாத்தா என்னப்பா ஒரு 8.25 கட்டையில சுதியில ஒரு பாட்டு பாடு. ஐயோ எனக்கு பாட்டுனாலே தெரியாதப்பா, நான் ஒரு நேரத்துல பாடுவேன். பாடாத பாட்டா? ஆமா, ஆடாத ஆட்டமா? ஆடிய ஆட்டம் என்ன?
என்ன அனுபவ பாட்டு பாட்டு மாதிரி சும்மா இது யாரா சும்மா இரு நீ அப்படியா உங்க காலுபடாத ஜெயிலே இல்லையா தாத்தா பேர புள்ள பாரு பல்லு போனன்னைக்கு சொல்லு போச்சு அப்படி இனி பாட முடியாதுப்பா அப்படியா நம்ம பல்லு எல்லாம் போயாச்சு பாத்தியா ஆமா தாத்தா அதனால பாட முடியாது அதனாலே பாட முடியாது உங்க ஏரியாவுல சக்க பழம் உண்டுமா எதுக்கு தின்னு தாத்தா வறுக்க சக்கை தான் இருக்கு அதெல்லாம் நம்மள சமைக்க முடியாது வேற என்ன சக்கை வேணும் கூழஞ்சக்கை இருக்கா அத போட்டா இந்த கரைக்கு போட்டு அங்க தானா போகும் ஏ அம்மா அது எந்த சக்கையை போட்டாலும் போயிருந்தாத்தா ஏ தாத்தா அப்படின்னா நீ சரி உனக்கு ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு இல்லையா ஐயா ஆமாப்பா காலையில் நேரமே இங்க வந்தா இல்லையா அதை ஏன் கேக்குறேன் நான் நீங்க வர்றதுக்கு முன்னே வந்துட்டேன்னு வந்துட்டியோ ஆமா சரி அப்போ ஏ தாத்தா என்னப்பா நாங்க ஏன் வர்றதுக்கு பிந்திச்சு தெரியுமா அங்க சமையல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியா என்ன குழம்பு வச்சிருக்கோம் தெரியுமா ஏ தாத்தா என்னப்பா சல்லக்கரு வாடு வேப்பனை தாளி சமைத்த கறி சல்லக்கரு வாடு வேப்பனை தாளி சமைத்த கறி வள்ளலே பாப்பானே ஒரு சட்டி வைத்துட வாரும் ஐயா வள்ளலே பாப்பானே ஒரு சட்டி வைத்துட வாரும் ஐயா தாத்தா நல்ல சுத்தமான சல்ல கருவாடும் நயம் வேப்பனை விட்டு தாளிச்சம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுல ஒரு பிடி சாப்பிட்டேன்னு வச்சுக்க உனக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற பித்தமெல்லாம் இறங்கி போகும். என்ன தாத்தா வேப்பண்ண தாளிச்சம் விட்டு கறி மனுஷன் சாப்பிடுவானா? ஏன் உங்க கூட்டத்துல 4-5 பேர் பித்த வைத்தியம் படிச்சு போய் அலையா 5-6 பேர் அலையா அவ்வளவு பேருக்கு மொத்தமா கொடு அந்த பித்தம் தீரட்டு. அட கிழட்டு பையல அப்ப நீ சாப்பிடலையா? அது வேண்டாப்பா நமக்கு. ஏ தாத்தா என்னப்பா உன்னை பார்த்த ஆளு ரொம்ப சூப்பரா இருக்கு. யாரு சொன்னா? எல்லாரும் என்ன அழகா இருக்கு. இங்க பாரு உன்னை பார்த்த கண்ணு எடுக்காமல அப்படியே இருக்காங்க தம்பி. அப்படியே வண்டி மலையே அதான் உன் மறைவிலே உட்கார்ந்துக்கிட்டான். ஆமா எத்தி எத்தி பார்க்காம தெரிய மாட்டேங்குது. ஆமா இல்லன்னா அங்க தள்ளி இருக்கணும் அங்க தள்ளி இருக்கணும். ஆமா இல்ல அங்க போயிருங்க. ஆமா ஏ தாத்தா சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்னப்பா சாப்பிடதான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமாப்பா இதோ பாரு தாத்தா என்ன ஆமா அண்ணன் பாருங்களே தண்ணி சிந்துனே. ஏ தாத்தா நீ சோறு சும்மா பாயோ உன் பாப்பா சொன்னது கேப்பாயோ சோறு சும்மா கறியே என்ன பண்ண சொன்னது கேக்கறியே கண்ணு கொடி பாயோ உன் பாப்பா கஞ்சாய் திம்பாயோ கண்ணு கொடி கறியே என்ன பண்ண கஞ்சாய் கண்டறியே எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. தீய வேகமா போடுங்க. ஒன்னு பூமாதேவி ஒன்னு சீதாதேவி. அப்படியா? ஆமாப்பா. அப்படினா ஏ தாத்தா என்ன டே முப்பராதிகளே ஆண்டியடி தீரே அழகுள்ள கந்தைகள் இடைத்தீர்களே ஆண்டியடி தீரே அழகுள்ள கந்தைகள் இடைத்தீர்களே என்னை தீண்டியடி தீரடா இப்பொழுது தீப்பிடிக்கும் கோட்டை தீண்டி அடித்தீரனால் இப்பொழுது தீப்பிடிக்கும் கோட்டை ஆர்வடி போனாலோ என்ன பண்ணி ஆண்டி வழி போமோ ஆர்வடி போனாலோ என்ன பண்ணி ஆண்டி வழி போமோ கவலையில் ஆதடி தீர் முப்புற கறி எரித்திடுமே கவலை இல்லாத தீர் முப்புற கறி எரித்திடுமே. எனக்கு தாத்தா என்னப்பா இவ்வளவு தூரம் இருக்கீங்களே டே முப்பராதிகளே ஏ பேர பிள்ளைங்களா ஏன் தாத்தா பாவீங்களா என்ன போட்டு வயசான காலத்துல இந்த தவத வைக்கீங்களாப்பா பிறகு என்ன அடிச்சு தீண்டி அடிச்சுன்னு வைங்க வச்சுக்கிடுவோம் உங்க கோட்டையெல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சு போகும். ஏ தாத்தா என்னடா அப்படி எல்லாம் சொல்லாதடா நீங்க அதை நினைச்சாடா அடிக்கீங்க பார்த்த உடனே தீ பிடிக்க நீ என்ன கலியுக கண்ணகியா? அப்படியா? ஏ கிழவா என்னடா அதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளவு நேரமா வந்து நிக்கிறியே ஆமாப்பா எல்லாரும் கேட்க மாதிரி உன் வரலாறு எடுத்து சொல்லு. வரலாறு சொல்ல வாயில பல்லு இல்லையாப்பா? அடே முப்பராதிகளே என் வரலாறை சொல்வதற்கு வாயில் ஒரே வல்லும் இல்லையே பரமாத்மா வாழை வந்தே பட்டேசடோ போராதோ குமரி முதலை உள்ளே தீர்த்தமதி அடி நீரே நம்பியோரே பூசையெல்லாம் இந்தீரோ மக்கம் அதிகீனாயே ஐயா உலகளந்தாள் அறிவாளோ உலகளந்தாள் அறிவாளோ இது உங்களுக்கு தெரியாதோ தெரியாதோ தெரியாதோ
ஏ தாத்தா என்னப்பா அப்படின்னா நீ பெரிய மந்திரவாதியா இருக்குமியோ? அட பாவிங்களா, எனக்கு மந்திரமும் தெரியாது தந்திரமும் தெரியாது. ஏ கைய வையாத. ஏ தாத்தா அந்த பக்கரை குடி. ஐயா வேற எங்க வேண்டாம், பக்கரைய மட்டும் தொடாத. தாத்தா பக்கரைய குடி. தொடாத, சும்மா இருப்பா. ஒருவேளை அந்த பக்கரையில ஏதாவது மந்திரத்தை வச்சிருக்கேனா? ஐயோ மந்திர தந்திரம் ஒண்ணு எனக்கு தெரியாதப்பா. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சின்ன பந்தயம். என்ன பந்தயம்? இத பாருடா. என்ன? வான் பெரியே ஊரடியே பழம்பெரியே ஊரடியே மத்திடவோ பெருகிடவோ மத்திடவோ பெருகிடவோ ஊங்கிடவா பாத்தருண்டா ஊங்கிடவோ பாத்தருண்டா கும்பிடுவோ குருக்களிண்டா கும்பிடுவோ குருக்களிண்டா ஊஞ்சுடையே பரலோதியே ஊஞ்சுடையே பரலோதியே ஓட்டானே பாப்பானோ ஓட்டானே பாப்பானோ ஊஞ்சுடையே போட்ட பரல்லே ஓட்ட பரல்லே போட்ட பரல்லே ஓட்ட பரல்லே பெய்யாகே முளைத்திடுமா செஞ்சோரையோ ஓட்ட பரல்லே ஓட்ட பரல்லே பெய்யாகே அது முளைத்திடுமா சிப்பாதி தண்ணீரே பாரி தண்ணீரே செடியாக கனவெடுத்தார் தெரியாத கண்ணெடுத்தான் சம்பாலே அணையாகி மாறே அடையாகி தண்ணீரதை உடையாமல் தண்ணீரே உடையாமல் அடுத்த தண்ணீர் அடையாமல் தண்ணீர் அடையாமல் கல்லணை போல் அழைத்து வைத்தார் கல்லறையோ அடைத்து விட்டார் காத்திருந்த முப்போராதி ஆத்தியத்தை ஒப்புறாதே வைரவே நாதரோடு வைரவே நாதருடன் அங்கேயும் ஒரு ஆசை வைக்க அசட்டலும் தேவையில்லை ஏந்திரோடு ஆசை வைத்தே அடிமை வரும் வேலை இல்லை போடே குரு நீ எனக்கு முப்பாண்டியானாலோ ஏதும் கொரு எனக்கு பாண்டியானாலோ எனக்கு ஏதும் பாண்டியானாலோ செங்கோரை விடுவேதில்லை தேவி முத்தார் பொன்னியத்தா தேவி முத்தார் குடமெடுத்தே தண்ணீரிலேயே குடமெடுத்து தண்ணீரே ஓரியே பூசை வழியே ஓரியே பூஜை பண்ணியே இடமுடையே பீடத்திலே இடமுடைய பீடத்திலே சிவலிங்கோ நிறைவேற்றியே சிவலிங்கம் நிறைவேற்றி மந்திரமோ பலியாமலே கண்டிடவோ கழியாமல் உண்ணி ஒரு சாம மட்டும் முன்னே ஒரு சாம மட்டும் ஒரு காலில் நின்று கொண்டார் ஒரு காலில் இன்றி கொண்டார் கண்ணாலே ஆகு மட்டும் நல்லாவே ஆகும் மட்டும் சாதித்தானே முப்போராதியே சாதிப்பதையும் முப்போராதி சொல் குறைந்ததல்லாமல் சொல் குறைந்ததல்லாமல் சுனையில் தண்ணீர் குறையவில்லை குறைவதல்லாமல் குறைவதல்லாமல் குறைந்தது வருகவில்லை தலைப்பானை ஆளுகிறீர்கள் ஆளிலே தானோதீர வார்த்ததுண்டால் நானுயிரை வார்த்ததுண்டா உங்களின் நாங்கள் எல்லாம் நாங்களெல்லாம் பூசாமல் கும்பிடுவோம் பூசாமல் கும்பிடுவோம் இருபாதம் அணிந்திடுவோம் பாதம் அணிந்திடுவோம் இப்பொழுதே தப்பாமலே இப்பொழுதும் தப்பாமல் நன்றியுடைய பூசையினே நன்றீரோ பூசையிலே நமக்கினிமேல் ஆகாதே நமக்கினிமேல் ஆகாது கருவாய் போல் மந்திரத்தை கருவாயோ தண்ணீரது தந்திரமாய் இனிமேலும் தம்பிரமாயிருமேலோ உண்மை உள்ள முப்போராதி உண்மை ஒரு முப்போராதி ஒரு காலம் சொல்லறி ஒருகாலம் செல்லவில்லை பரமமரம் வந்ததற்கு மரம் வச்சுவதற்கு மந்திரங்கள் பாடவில்லை மந்திரங்கள் பாடமுண்டு மரமதைதான் தலைப்பதற்கு மரமதுதான் தடுப்பதற்கு மந்திரங்கள் பாடம் உண்டு மந்திரங்கள் பாடமுண்டு தலைப்பதற்கு நீ எனவே தடுப்பதற்கு நீ எனவே சண்டையிட வராதே உண்மையிட வாராமல் என்று சொல்லி பாப்பாடோ என்று சொல்லி பார்ப்பாரோ ஏறிட்டாரே அம்மரத்தை ஏறிட்டாரே அம்பரத்தை அந்திரமை தாங்கி நின்று அண்டினமை தாங்கி நின்று ஆளினுடைய தளிரனவே ஆளினுடைய தளிரவே அடையாளம் தெரியாமல் அடையாளம் தெரிவதற்கு ஐந்திலக்கே பலன் கொடுத்து ஐந்திலக்கு பிலம் கொடுத்து வெப்போடு கருகுதடா ஒரு சிறிது நேரம் ஒரு தீட்டி பிடிக்குதடா உடம்பில் தீ பிடிக்குதடா கப்பல்ல எரியுதடா கம்பெல்லாம் எரியுதடா கடுகடுவாய் உருகுதடா அழுக்கடுவாய் அறியுதடா
இந்த பண்டாரோ கள்ளன் என்று சொல்லாதே சொல்லாதே உன்னை போலே உறுதியல்லோ தென்னிலங்கை பேச்சியம்மா தென்னிலங்கை பேச்சியம்மா அஞ்சனை போல் புத்தி கொண்டு கேடு கெட்ட முப்போராதி அழகுடைய சிவலிங்கத்தை கடலில் தூக்கி விட்டறிந்தாரே மறைந்து போன மாயவனார் மகரமதாய் வழிவெடுத்தார் கருங்கடலை சேராகி எடுத்தார் சிவனை சிவலிங்கத்தை கருங்கடனால் வைத்து விடாரமாய் கட்டி கொண்டு போனார் சிவன் கையிலே வந்ததொரு மாயவரே வரவழைத்த ஈசன் சொல்வார் போன செய்தி மெய்யோ மெய்யோ பெரிய நாராயணா போன இடத்தே தோற்று நாடு வந்ததிலே எண்ணி பாரோ மலைவிடத்தை எண்ணுவாரா பொழுது 103 சிவலிங்கத்தை சக்தி மூட்டை காணவில்லை ஒன்றிலிங்கம் அங்கிருந்தார் அன்னை முப்புறமே பிடியாதே சிரித்தாலும் பிடியாதே சிறந்தாலும் பிடியாதே எனக்கு ஒரு பூராய்வோ அருளையிலே மாயவரே உம்முடைய தங்கையல்லோ அந்த உலகளந்த மாதாவோ அந்த பெண்ணொரு கற்புடையார் அந்த கோட்டைக்குள்ளே இருப்பாளானார் தண்ணீரில் அக்கி சாராது வைத்து வர அவளை இங்கே கூட்டி வர ஆரண பூங்கோட்டையிலே குமரனடை ஓட்டனமோ சொல்லுவான அம்மையிடம் பாவை முத்தை மாலையம்மா பரமனுன்னே வரவை சொன்னார் மாறாட்டம் பேசாதே போதை என்ற 3 முகம் கொண்டவளும் தேரேரே வைரவே நாதனையோ இல்லனவே நிறுத்தினார் கோலவர்ண கையிலே முத்தா செல்லுவாரா முத்து மாலை இங்கே வந்தார் முத்தவை போய் அங்குரைந்தார் ஐந்துணரை 58 வருடம் மட்டும் முடிந்ததத்தார் சிவலிங்கம் உண்டு உண்டு என்றே வாராண்டார் பாம்பானாய் முன்னே வந்தே பலவேஷ காரணி இருவரையும் கட்டி இங்கே ஒட்டிடுங்கோ என உரைத்தார் கடுகு வந்த ஆண்டிதனே கைப்பிடிய அடியும் அடி என்ற சொல் கேட்டு அரணாறு திரகலந்தார் முப்புறத்தை சுடுமுறையே முப்புறாதி மறைப்பானே என்று அந்த மாயவனார் நாளையிலே நல்ல சனி வாரத்திலே வேளாண உத்திர மீனவரை பஞ்சமியே நாகம் கோடை விடுக்கே நல்ல பாம்பு தாராடே வாய்ப்பு வந்தேன் சந்தோக்கியமோ வர்ணன் வந்து மலைமொழியே சிங்கம் வந்து குடைபிடிக்கே இல்லதையோ கீழே போட்டே இல்லதையோ கீழே போட்டே வெறுங்கையை தானம் போட்டே உல்லாச வாய்சிருக்கே அளவுல முப்பர ஓட்டை தீயது பிடித்திடுமாமே எரிபுறம் எரியதை அருள் செய்த போதே திசை தோற அக்கீதி வளையது பாரவோடு மர எரியது மரப்பள்ளி எரியது எரியது பொடி மர எரியது சாவதி சடையில் அருளதினாலே தேவிய பலப்படை காலால் வேகே நாகே மணியா மணி சிவன் அருளால் நாகே பசகனை வேகுது பாரவோடியா எரியது கொடி மர எரியது வேலைய தெருவது வேகுது பாராய் குடி மர கொடி வேகுது பாராய் வாணிய தெரு வேகுது பாராய் அவளை கடைகள் வேகுது பாராய் அடிக்கிற மேடைகள்
கோட்டையில் வந்தாளே